மாலை பொழுதிலே நான் உங்களோடு கூட இருப்பதை குறித்து அதிக சந்தோஷமாக இருக்கிறேன். ஆகவே கட்டாயம் கூட ஒரு விசுவாசம் காணப்படுகிறது. கர்த்தர் நம்மளை அதிகமாக ஆசீர்வதிப்பாராக. இவர்களையும் வாலிபர்களையும் முதியோர்களையும் மூத்த குடி மக்களையும் வந்து கொண்டிருக்கிற தெய்வ பிள்ளைகளையும் பரிசுத்தவான்களையும் பரிசுத்தவாடிகளையும் பரிசுத்தத்துக்கு வாஞ்சியாக இருக்கிற பிள்ளைகளையும் இந்த அருமையான தபசு நாளிலே ஆண்டவர் நம்மை ஏகோபித்து நம்மை ஆசீர்வதிப்பாராக. பிரியமானவர்களே, நான் ஒரு பிராமண குடும்பத்தில் பிறந்தவன். நான் எங்கள் தோப்பனை எங்கள் திருச்செந்தூர் கோயிலில் இருந்தால் நான் ஐவாஸ் ஆர்எஸ்எஸ். நான் ஆர்எஸ்எஸில் இருந்தேன். நான் கொஞ்சம் வயசு அதிகம். நான் ரிட்டையர் ஆன ஐயர். என்னை பார்த்தா அப்படி தெரியாது. ரிட்டையர்ட் ஆன ஐயர் யாரோ குறிக்க சொல்லி குறிக்க மாட்டான். ஏன் இதை சொல்லுன்னு கேட்டிங்கன்னா, இதுதான் பலன். ஆவிக்குரிய பலன் போல கர்த்தருடைய சமூகத்திலே மாம்ச பிரகாரம் உலக பிரகாரமும் பலன் இருக்குது. ரொம்ப முக்கியமானது. இந்த பலன் எங்கேயும் இந்த ஸ்ட்ரென்த் ஃப்ரம் எபோவ், நாட் எர்த்லி ஸ்ட்ரென்த்து. சாப்பாட்டில் வருகிற பலனே கிடையாது. நன்னா சாப்பிட்டு நன்னா கறி இடியெல்லாம் சாப்பிட்டு பலன் அடைன்னு நினைக்காதீங்க. உங்களுக்கு வெண்ணபுரி இருக்கு. நீங்கள் எப்பொழுதெல்லாம் ஆண்டோடைய சத்துவத்தை, ஆண்டோடைய ஆவிக்குரிய சத்துவத்தை பெற்றுக்கொள்கிறீர்களோ அப்பொழுது உலக பிரகாரமான உங்களுக்கு தேவையான சத்துவத்தை ஆண்டவர் அபரிவிதமாய் கொடுப்பார். அதான் ரகசியம். அநேகருக்கு தெரியாது. ஏன்னா குச்சிமாய் இருக்கிறான், இந்த வருத்தம் வரானே அப்படின்னு எல்லாம் ஆச்சரியப்படுவான். மாணவர்களே, நான் ஏன் உங்களுக்கு கூச்சி காட்டணுன்னு கேட்டிங்கன்னா, அப்படிதான் தெரியும், உங்களுக்கு ப்ராக்டிக்கலாக தெரியும். அதனால் கூச்சி காட்டல. ஆவிக்குரிய சத்துவம் மிக முக்கியமானது. ஆண்டவர் அறியாத ஒரு ஃபேமிலியிலேருந்து ஆர்எஸ்எஸ் பேக்ரவுண்டில் தான் நான் ஆண்டவர் ஏற்றுட்டேன். அந்த காலத்து பியூசி படித்தேன். இப்போ உள்ள +1 +2 படித்ததில்ல. அந்த காலத்து சின்ன 10 பெரிய 10 பியூசி டிகிரி அப்படி வாங்கினவன். நான் பியூசி படிக்கும் பொழுது என்னுடைய காலேஜில் ஆதித்யநாத் காலேஜ், திருச்செந்தூர் ஆதித்யநாத் காலேஜில் வந்து என்ன பண்ணான்னா ட்ராக்ஸ் கொடுத்துருந்தா. ட்ராக்ஸ் நிறைய கொடுத்தா. ட்ராக்ஸ்னால் துண்டு பிரதிகள், இயேசு கிறிஸ்து பற்றி துண்டு பிரதிகள். நாங்கள் எல்லாம் சேர்ந்து அந்த துண்டு பிரதிலாம் எடுத்துட்டு தீயை போட்டு எரித்தோம். அதுக்கப்புறம் தூக்கி போட்டு கிழிச்சு போட்டோம். என்னென்னமோ பண்ணோம். ஆனால் ஒரே ஒரு துண்டு பிரதி மட்டும் என் முன்னாடி வந்து விழுந்துச்சு. தாயின் கர்ப்பத்திலே பிண்டமாக உருவாது கொள்வதாகவே நம்மை பேரை சொல்லி அழைக்கிற தெய்வம் அவர். ஹல்லேலூயா. தாயின் கர்ப்பத்திலே பிண்டமாக உருவாது கொள்வதாகவே அவரை நம்மை பேரை சொல்லி அழைக்கிற தேவன். அவரை போல ஒரு தெய்வத்தை நீங்கள் பார்க்க முடியாது. பேர் மட்டும் திரும்ப திரும்ப எனக்கு வந்துச்சு. படிச்சு பார்த்தா விடுதலை அடையும் வழி. இந்த நிறைய போட்டுருந்தாங்க. எனக்கு எல்லாம் புரியலை. அது எல்லாத்துக்கும் புரியாது. இந்த வேத புத்தகத்தில் ஒரு பையன் ஒரு பொண்ணு படிக்கிற குழந்தைகிட்ட கொடுத்தாங்கன்னா அவங்கள புரிஞ்சிக்க முடியாது. ஆண்டவர் அனுமதித்தால் தான் அதை புரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம பலன் வரும் இல்லைங்களா? எனக்கு ஒன்றுமே புரியல. ஆனால் இந்த இயேசு கிறிஸ்து அது என்ன நீ இந்த விலாசத்துக்கு கான்டாக்ட் பண்ணேன். நான் என்ன பண்ணேன், ஸ்டாஃபே விட்டாமல் அனுப்பிவிட்டேன். ஏன்னா வேதக்கார ஃபைன் கட்டி வாங்கிட்டு நீங்கள் நான் சொல்ல யூடியூப்பில் வேறு போயிட்டுருக்குன்னு நினைக்கிறேன். இல்லை வெக்கத்தை விட்டு சொல்கிறேன். நான் சில சபைகளில் வாசலில் இருக்கிற செருப்பெல்லாம் திருடிட்டு போய் கிணத்துல ஒன்று போட்டுருவேன் நான். அப்போ நான் எவ்வளோ பெரிய கொடுமைக்காரன் பாருங்கள். அவ்வளோ கொடுமைக்காரன். ஏன்னா வேதக்காரன் செருப்புலாம் போகிறத, கிறிஸ்தவ செருப்புலாம் போகிறத பார்க்குறதுக்கு அவ்வளோ இஷ்டம். இப்படி ஒரு நண்பர்கள் கூட்டமாக சகாக்களாக சேர்ந்து செயலாற்றி கொண்டு இருந்தேன் நான். அப்போ அந்த ஸ்டாம்பு ஒட்டாமல் போட்டு இதை ஒரு அம்மா வாங்கிட்டு அழகாக எனக்கு ஒரு விடுதலை அடையும் வழி, அடுத்த விடுதலைருந்து பேரின்ப வாழ்க்கைக்குரிய வழி புஸ்தகம் 4 புத்தகம் அனுப்புனா. நான் 2 புஸ்தகம் அனுப்புனேன். எனக்கு வயிற்று வலி வந்துடுச்சு. அப்புறம் எங்கள் தாத்தா விபூதி போட்டோன்னே வயிற்று வலி சரியாக போயிடுச்சு. இந்த வேதக்காரன் புஸ்தகத்தை விட்டுணுன்னு சொல்லி அந்த சின்ன ட்ராக்ஸ்லாம் விட்டுட்டு கம்முன்னு இருந்தேன். ஆனாலும் அந்த பாட்டிமா சும்மாவே இருக்கலாம். அவங்க திரும்ப திரும்ப லெட்டர் எழுதி என்னை வந்து பரலோக ராஜ்யம் பலவந்த பண்ணப்படுகிறதுக்காக சொல்லுவாங்க. அவங்க திரும்ப லெட்டர் எழுதி 4 படத்தை முடிக்க வச்சு புதிய ஏற்பாடு புஸ்தகத்தை கொடுத்து இந்திய இருந்து நடிச்சது இந்தியா எவ்ரிவன் புதுசைட்லேருந்து US 9315 ரிஜிஸ்டர் என்ன பண்ணேன். அந்த 70s எனக்கு வந்து கிடச்சிச்சு அந்த புஸ்தகம். அப்போ நான் படித்து பார்த்தேன். புதிய ஏற்பாடு புத்தகம் அனுப்பி வச்சுருந்தேன், சர்டிஃபிகேட் அனுப்பி வச்சுருந்தேன். அதை பார்த்து எழுதுகிறமா இருந்துச்சு. அப்போ தான் நான் எழுதி அனுப்பிவிட்டேன். எக்ஸலண்ட் சீலை பற்றி எனக்கு அனுப்பிட்டான். ஆனால் பார்த்தோன்னா அதில் வந்து என்ன இருந்துச்சுன்னா, இவனை
பெத்தானு, இவனை பெத்தானு மத்திய 1ஆம் அதிகாரத்தில் இருந்துச்சு. இந்த புருஷன் பூரா பெத்தின்ண்டே இருப்பா, நமக்கு அது பொறுமை இல்லைன்னு சொல்லிட்டு நான் தூக்கி மரம் கட்டி வச்சுட்டேன். அதுக்கப்புறம் அந்த புருஷத்தை நான் தொடவே இல்லை. தென் அப்போ அங்கே பிகாம் கிடையாது அந்த காலேஜில். தென் கேஃபார் பாளையங்குடிக்கு வந்தேன். வந்து நான் பிகாம் கோர்ஸ் தான் நான் போய் காலேஜில் இருந்து ஜாயின் பண்ணி நான் படித்தேன். அந்த பிகாம் பாளையங்குடி காலேஜில் படிக்கும்போது ஃபைனல் பிகாம் படிக்கும்போது இதே மாதிரி கன்வென்ஷன் கூட்டத்தில், அதான் அந்த கன்வென்ஷன் பேசும்போது எனக்கு இந்த பழைய ஞாபகம் வரும். அந்த கன்வென்ஷன் கூட்டத்தில் கூடியிருக்கிற மக்களுக்கு ஏதாவது ஒரு தொல்லை பண்ணணும்னு சொல்லி நான் அப்போ சிம்மிஸ் வேலை தேவையில்லாத அன்வான்ட் திங்ஸ் செய்யறதுக்காக நான் என்ன பண்ணுவேன்னா ஏதோ இடப்படமான வேலை செய்யறதுக்கு பண்ணிட்டு இருந்தேன். அப்போ நான் பேசின பிரசிங்கர் வந்து நார்வே ஸ்டூடெண்ட்லேருந்து விலகரத்தோட பேசினார். அதை நடத்தினவர் பெந்தேகோஸ்தே பாஸ்டர் ஆசாரியரே அப்படின்னு பாட்டு எடுத்தனால பாஸ்டர் ராஜேந்திரன்னு சொல்லி குட் நியூஸ் மிஷன் வச்சுருந்தார் பாளையங்கோட்டை ரயில்வே போயிட்டு. அதை இறந்துட்டேன். அவளை உயிரோடு நானே கிழவன் ஆகிட்டேன். நான் கோமதான் அவர் கிழவனாக இருந்தார். இப்போ நான் கிழவன் ஆகிட்டேன், அவர் இறந்து போயிட்டான். ஆனால் அந்த அவருடைய கன்வென்ஷன் மீட்டிங் அவர் நடத்துகிற கன்வென்ஷன் வெள்ளக்காரத்தோட பேசிக்கும் போது பேசின பிரசிங்காருக்கு மேலே ஒரு சிலுவை ஒன்று தெரிஞ்சிச்சு. என் கண்ணுக்கு மாத்திரம் தெரிஞ்சிச்சு. என் கண்ணுக்கு மாத்திரம் தெரிஞ்சிச்சுன்னா நான் அவ்வளோ குடும்பக்காரனாக இருந்தேன். அவ்வளோ ஏசுனாருக்கு விரோதமாக நான் செயல் பண்ணிட்டு இருந்தேன். கடவுள் பார்த்தாரு நான் தோணுன்னு நினச்சி என் கண்ணுக்கு மாத்திரம் அந்த சிலுவை தெரிகிற மாதிரி நான் போய் பக்கத்தில் இருந்த ஒரு பாட்டிமாட்ட கேட்டேன். கருப்பாக இருந்தாங்க, ஜாக்கெட் கூட போடல அந்த பாட்டிமா, வயசான பாட்டிமா. அவங்கள்ட்ட போய் கேட்டேன், உங்களுக்கு ஒரு குரூஸ் தெரியுதா? அந்த மேலே என் கண்ணெல்லாம் மறைஞ்சிச்சு. கண்ணாடி போடுவேன், இப்போ கண்ணாடி போடுவேன். அவன் நான் ஏதாவது உங்களுக்கு கண்ணுக்கு தெரியுதா அப்படிங்கிறேன். அந்த பாட்டிமா சொன்னாங்க, என் கண்ணுக்கு தெரியல. உன் கண்ணுக்கு தெரிஞ்சிச்சுன்னா அந்த சாமி ஒன்று கூப்பிட்டாரு போ அப்படின்னு அந்த அம்மா சொல்லு. போ, அந்த சாமி ஒன்று கூப்பிடாரு போ அப்படின்னாங்க. பாட்டிமா எத்தனையோ பாட்டிமா இருக்கீங்க. ஒரு பாட்டிமா சொல்கிற சாதாரணமான வார்த்தை இவ்வளோ பெரிய ஊழியக்காரனை அங்கி போட்டு தேசமெங்கிலும் போய் 45,000 மேலே ஞானசானம், 45,000 மக்களுக்கு மேலே ஞானசானம் கொடுத்து தேசமெங்கிலும் சுற்றி வருவதற்கு, அநேகரை ஆண்டவர்களாய் நடத்துவதற்கு, எங்கள் கையினால் நிறைய அடக்காரத்தை பண்ணிக்கிறேன். எங்கள் கையினால் நிறைய தாலி எடுத்து கொடுத்துருக்கேன். எங்கள் கையினால் நிறைய திருவிருந்தாரம் நடத்துகிறேன். எங்களால் எத்தனையோ இந்த குருத்துவ பணிகளை செய்திருக்கிறேன். இதை சொல்ல வரேன்னா ஒரே ஒரு பாட்டிமா உன் கண்ணுக்கு மட்டும் தெரிஞ்சிச்சுன்னா நீ போ அப்படின்னு சொன்ன அந்த பாட்டிமாவோட வார்த்தை எனக்குள்ள அதிகமாக பேசிச்சு. ஓடி போய் நீ நினைக்கலாம் நான் கிளவி தானே, இன்னைக்கு என்ன தெரியும், நான் சாதாரணமான புக் வாங்கி நான் என்னத்தை பண்ண போகிறேன், அடே அபிஷ்டு நீ சொல்கிற ஒரே ஒரு வார்த்தை அது பெரிய விளைவுகளை கொண்டு வரும். அல்லேலூயா. நான் என்னால் எப்படி சுவிசேஷம் சொல்ல முடியும்? அந்த 10 வருஷம் பஞ்சவர்களுக்கே அங்கே இருக்குது. யார் புருஷோத்தமனா இந்த சமூக இருக்கிறாரு. அவரு 10 வருஷம் பஞ்சவர்களுக்கு இந்த ஐயர்வாளுக்கு எல்லாம் தெரியும், நேக்கு என்ன தெரியும் அப்படின்னு சொல்லுது. பாட்டிமா நீ இருக்கக்கூடாது, ஆயாமா நீ இருக்கக்கூடாது. ஆயாமா ஒன்று தான் ஆண்டவர் பயன்படுத்துவார். ஒரே ஒரு ஆயாமாவை தான் கடவுளை பயன்படுத்தா இவ்வளோ பெரிய ஊழியக்காரனவர் தான் ஆண்டவர். அந்த கிரௌண்டில் தான் நான் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டேன். அந்த கிரௌண்டில் தான் என் தரிசனம் கிடைச்சிச்சு. என் பாவங்களெல்லாம் அறிக்கையிட்டு நான் ஜெபம் பண்ணேன். அதுதான் ரொம்ப முக்கியம். இன்றைக்கி நான் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு வந்தேன்னா முக்கியமான காரியம் என்னன்னு கேட்டிங்கன்னா என்னுடைய பாவங்களெல்லாம் கடவுள் மன்னித்தார். காட், அதுதான் ரொம்ப முக்கியம். கிளென்ஸ், அந்த 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 மன்னிப்பு, கழுவப்படுதல், இயேசு கிறிஸ்து ரத்தத்தினாலே கழுவப்படுதல், அதுதான் ரொம்ப முக்கியமானது. நான் 25 வருஷம் கிறிஸ்தவனாக இருக்கிறேன். நான் 45 வருஷம் கிறிஸ்தவனாக இருக்கிறேன். எனக்கு 66 வயசாச்சு. எனக்கு 76 வயசாச்சு. 85 வயசு பாட்டிமாவா தாத்தாவான இருக்கிறேன். அடே அதெல்லாம் மேட்ரு கிடையாது. மேட்ரு தான் மேட்ரு. நீ ஏசப்பா ரத்தத்தினால கழுவப்பட்டியாங்கிறது தான் முக்கியமானது. நான் பெரிய இந்த வேலை செய்கிறேன் அந்த வேலை அதெல்லாம் கடவுளை எதிர்பார்க்கவே இல்லை. அது ஆண்டவர் என்னை அவருடைய ரத்தத்தினால கழுவி சுத்திகரித்தாரும் அந்த ராத்திரியில் நான் உணர்ந்தேன். துடிச்சு அழுது உருண்டு பிறண்டு நான் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டேன். சும்மா துட்டுக்காக நான் ஆண்டவரை ஏற்றுக்கேன், சொத்துக்காக ஆண்டவரை ஏற்றுக்கல, பொண்ணுக்காக ஆண்டவர். பொண்ணுன்னா பொம்மநாட்டி கல்யாணத்துக்கு கிறிஸ்தவ கல்யாணம் பண்ணி நான் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணி நான் ஆண்டவரை ஏற்றுக்கல. நல்ல யூடியூப்பில் ஓடட்டும் கடவுளை ஏற்றல. துட்டுக்காக எவனோ வேலை தரான், டைசிஸில் வேலை தரான்னு சொல்லி நான் ஆண்டவரை ஏற்றுக்கல. நான் ஆண்டவரை என் ஆண்டவராக நான் ஏற்றுக்கொண்டேன். அல்லேலூயா.
அதுதான் ரொம்ப முக்கியமானது. ஆண்டவரை இந்த கிரவுண்டில் என் ஆண்டவராக ஏற்றுக்கொண்டேன், என் ரட்சகராக ஏற்றுக்கொண்டேன். அதான் ஆண்டவர் என் பாவத்தையெல்லாம் மன்னித்து அவருடைய பிள்ளையாக என்னை மாற்றினார். அத்தனை பேர்களும், எத்தனை பேர்கள் அவருடைய நாமத்திலே மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டார். அத்தனை பேர்கள் என்ன பண்ணுறாங்களா? கடவுள் என்ன பண்ணுறாரா? என்ன பண்ணுறாரு? ஏசப்பா பிள்ளைகளா மாட்டேன். இதே என்ன பாரு, குதிரவாள் பொண்ணு என்ன பாரு, அவருடைய பிள்ளைகளாக ஏற்றுக்கொள்கிறார். இந்த குழந்தை, சின்ன குழந்தைங்க இருக்கிறான், இவன் ரொம்ப செல்லம். பாட்டிமா தாத்தாக்கு செல்லம், அத்தை மாமாவுக்கு செல்லம், சித்தப்பா பெரியப்பாக்கு செல்லம், இல்லையா? எல்லாத்துக்கும் செல்லம், அம்மாவுக்கு செல்லம், அப்பாவுக்கு செல்லம். எல்லாத்தோட ரொம்ப செல்லம் என்னன்னா ஏசப்பாக்கு செல்லம். அதுதான் முக்கியம். நீ என்ன வயசா இருந்தாலும் உன்னை வச்சு அழகு பார்க்கிறாரே, அதுதான் செல்லம். என்ன வயசானாலும், என்ன அழகு இருந்தாலும், உலகத்தின் பார்வையிலே உனக்கு அழகு கிடையாது. ஆனால் ஆண்டவருடைய பார்வையிலே நீ அழகானவன். ஓ, அவருடைய பாதங்களை எவ்வளோ அழகாக இருக்கிறது. மனமேல் நடந்து போறேனாலே என் சுவிசேஷகன், அவனுடைய பாதங்கள் எவ்வளவு அழகாக இருக்கின்றன வேதம் சொல்லுகிறது. நான் அப்படிதான் என்னுடைய சாட்சி சொல்லவே டைம் ஆகிடும். ஆகவே நான் அந்த பேக்ரவுண்ட்லேருந்து ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு வந்து தம்முடைய ஆவியினால் அபிஷேகதானத்தை நிரப்பி அவருடைய பிள்ளையாக மாற்றி நான் நிறைய கஷ்டப்பட்டுக்கிறேன். கொஞ்சம் கஷ்டப்படல, நிறைய கஷ்டப்பட்டுக்கிறேன். ஒரு குடும்பத்தில் இப்படிப்பட்ட பின்னணியத்திலேருந்து ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு வருது மிக கடினமான ஒரு காரியம். ஐ ஹவ் சஃபர்ட் எ லாட். எனக்கு விரோதமாக நிறைய செய்வன சூனியெல்லாம் வச்சு ரீகன்வெர்ட் பண்ணுறதுக்கு என்னமோ செய்தான். என்னன்னு கேட்டிங்கன்னா, நான் ஒரு பிள்ளையார் கோயிலுக்கு உண்டான ஒரு விபூதி பூசினா கூட வந்தமனையும் பரிவண்ட பல்லனையும் கந்தன சொல்லையுமே செந்தலில் செய்வேன் திண்ணீர் அணியோருக்கு மேலே வராத வேணை. ஒரு பிள்ளையார் கோயில் சொன்னோட மூசிக வாகனம் முகத கசோ சாம கலமல் விளம்பர சூத்திர லாமர ரூப ஹேத்ர உத்திர விக்னாய் பாத நமஸ்தே வாக்குண்டா நடமுண்டா மாவினா நோக்குண்டா மெயின் உடங்காது பூக்குண்டு தும்பா திருமணி தும்பிக்கையார் மதன் 5 முக தோண்டில் 6 முக தோண்டி வெஞ்சமன் 5 முனை வேறு தோண்டு நெஞ்சில் ஒரு காலம் எனக்கு இருகாலம் தோண்டும் ஒரு காலம் சஸ்தி நோக்க சண்டை போட்டு நீ என்ன ஓ ஹம்சா சஸ்பை குமாரா நீ போல சொல்ல எல்லாத்தையும் நான் காயத்ரி மந்திரம் எல்லாத்தையும் ஓதிடுவேன். எங்கள் அம்மா எல்லாத்தையும் பாடினா தான் இன்னைக்கு சாப்பாடு கொடுப்பான். ஆனால் நம்ம இடத்துல கிறிஸ்துவ குடும்பத்தில் 27 இட்லி கொடுத்துருவா பைபிள் வாசி கேட்டாலும். கரெக்டா? 27 இட்லி வைத்து அமைக்கி கொடுத்துருவா. பைபிள் வாசித்தாலும் சரி, ஜெபிச்சாலும் சரி, ஜெபிக்காலும் சரி. ஆனால் பிராமணர் குடும்பத்தில் அவன் நன்னா எல்லா நாமாவளியும் காலையில் உங்களுக்கு தெரியுமா? யூ கேனாட் பிலீவ். நான் சொல்றது உங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். 3 மணிக்கு ஸ்நானம் பண்ணுவேன் நான். ஏன்னா அங்கே பழக்கம் 3 மணிக்கு ஸ்நானம் பண்ணுவேன். 3 மணிக்கு ஸ்நானம் இப்பவும் அந்த பழக்கம் இருக்குது. 3 மணிக்கு ஸ்நானம் பண்ணிட்டு வந்துடுவேன். ஏன்னா அங்கே 3 மணிக்கு ஸ்நானம் பண்ணிட்டு சாமி நமஸ்காரம் பண்ண போகணும். அதனால் குளிர்ந்த தண்ணி, வெந்நில குளிக்கிறதே கிடையாது, குளிர்ந்த தண்ணி அது தலையில் விழணும். அப்போ தான் மேக்ஸ் நல்லா வரும். விடியச்ச பிள்ளைக்கு சளி பிடிக்குன்னா கடைசி வரைக்கும் சளி பிடிச்சி நோக்காடாக தான் இருப்பான். நீ நல்ல பிள்ளைய நல்ல விளக்காரமாய் போய் தண்ணியில் தள்ளி விட்டா அவன் நல்ல நீதி வெளியே வருவான். அதான் ஐயர் அவன் பாப்பாரு பசங்க நன்னா பண்ணிட்டு இருக்கிறான். நோக்கு என்ன தெரியும்? ஒன்றும் தெரியாது. ஆக நன்னா பிள்ளைங்க நன்னா படிக்கணும். நல்லா காரணம் என்ன? காலையிலேயே நல்ல மந்திரம்லாம் ஓத வச்சிடறான், பிள்ளைங்களை படிக்க வச்சிடறான். வேதத்தை படிக்கிற கிறிஸ்தவ பிள்ளையும் அங்கே அந்த மந்திரத்தை ஓதுற அவனும் குரானை படிக்கிற இஸ்லாமிய பிள்ளையும் நல்லா படிக்கும். ஏன்? ப்ராக்டிஸ் ஆகுது, பிரெயின் வந்து ப்ராக்டிஸ் ஆகுது. நான் அப்படி தான் நான் ஆஃப்டர் மை கன்வர்ஷன் கூட நான் ஆண்டவரை அதிகமாக இந்த வேத புத்தகத்தை படிக்க எனக்கு ஆண்டு உதவி செய்தார். பிரியமானவர்களே, இதில் என்னன்னு கேட்டிங்கன்னா, இவனை பத்தான புத்தகத்தை எடுத்து நான் பார்க்க ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் தான் முத்தான வார்த்தைகள் இருப்பது எனக்கு தெரியுது. நான் ஃபைனல் பிகாம் முடிச்சிட்டேன். ஃபஸ்ட் இயர் பிகாமில் ஒரு பையன் வந்தான். அவன் பேர் சுப்பிரமணியன், ஒரு ஐயர் பிள்ளை, பிராமண பிள்ளை. அவன் வந்து சொன்னான், ஆனால் நீங்கள் என்னவோ நீங்கள் இப்போ கிறிஸ்டியன் ஆகி நெத்திரி இவதி பூச மாட்டேங்க, எல்லாத்தையும் கலத்துக்கேன்னு கேள்விப்பட்டேன். அப்படி கலத்துட்டீங்களா? வித்தியாசமாக இருக்கீங்க, எல்லாம் உங்களை பற்றி கொஞ்சம் பேசுகிறாங்க. உங்களுக்கு அப்படி வந்து அதில் கண்டுபிடிச்சிங்கன்னா நான் சொன்னேன், எங்கேயாவது என்கிட்ட புதிய ஏற்பாடு தான் இருக்குது, அதுக்கு மேலே கிடையாது. உனக்கு எங்கேயாவது புதிய ஏற்பாடு கிடச்சிச்சுன்னா வாங்கி படுறா கண்ணு அப்படின்னு அவன்கிட்ட சொன்னேன். அவன் போய் அந்த திருநெல்வேலி 2 அடுக்கு மேம்பாலத்தை கீழே ஒரு புஸ்தக கடை கீழே விரிச்சிருந்த புஸ்தக கடை, அந்த நாளில் 70s புஸ்தக கடை விரிச்சவன்ட்ட 2 ரூபா. அப்போ 2 ரூபாலாம் ரொம்ப காசு அதிகம், இப்போலாம் ஒன்றும் கிடையாது.
ரூபா கொடுத்து அந்த புதிய ஏற்பாடு வாங்கி பழைய புத்தகத்தை வாங்கி படிக்க ஆரம்பிச்சு மத்திய எழுதின விசேஷம் 13 அதிகாரம் படிச்சுட்டு சுத்தவன் கவனி போய் 13 அதிகாரம் படிச்சுட்டு அவனால் இருக்கவே முடியல. தேடி தேடி வர அந்த பாலசுப்ரமணியம் வந்து என்னை தேடி என்னை எங்கேயோ கண்டுபிடிச்சி ஏன்னா இவ்வளோ பெரிய புத்தகத்தை, இவ்வளோ அழகான நேர்த்தியான புத்தகத்தை இதுவரையிலும் என்னை யாருமே அறிமுகப்படுத்தலையே. Nobody introduced such a wonderful, marvelous book that you introduced to me அப்படின்னா. இவ்வளோ நேர்த்தியான ஒரு புத்தகத்தை எனக்கு கொடுத்தீங்களே, அற்புதமாக இருக்குது. அது மத்திய 5ஆம் அதிகாரம் 6ஆவது அதிகாரம் 7ஆவது தான் படிச்சுட்டு வரும்போது இங்கே குத்தி இங்கே வாங்குற மாதிரி இருக்கு. நீங்கள் எத்தனை தடவை கோயிலில் வாசிங்க, அது மர மண்டை தான். கரெக்டா? மர மண்டை வேலையே செய்யாது. அடே எல்லாரும் ஏசுனாரை தொட்டாங்க. கரெக்டா? எல்லாரும் ஏசுனாரை தொட்டாங்க. ஆனால் ஒரே ஒரு பொம்னாட்டி தொட்டோன்னா சாமி சொன்னார், ஏதோ என்றது வல்லமை போச்சுன்னாரு. ஏன்? எல்லாரும் சும்மா தொட்டா, அவன் வல்லமை வர முடியாது தொட்டா. கரெக்டா? எல்லாரும் என்ன பண்ணுறாங்க? பைபிளை வாசிக்கிறாங்க. ஆனால் பைபிளை வாசிக்கும் போது அது உள்ளுக்குள்ள தன்மையமாக்கப்பட வேண்டுமே, அது உனக்குள்ளாய் கிரியை செய்ய வேண்டுமே, அந்த வார்த்தைகள் உனக்குள்ளாய் பேச வேண்டுமே, அந்த வார்த்தைக்கு நீ இணங்க வேண்டுமே, அந்த வார்த்தையின் வல்லமை நீ அனுபவிக்க வேண்டுமே. அதுதான் ரொம்ப முக்கியமானது. அதுதான் ரொம்ப முக்கியமானது. 13 அதிகாரத்தை படிச்ச அவனால் இருக்க முடியல. இது வேற எது இருக்குதா? இது இவ்வளோ அழகாக இருக்குது. இந்த புத்தகத்தை யாருமே இன்ட்ரடியூஸ் பண்ணலன்னா, so many people are coming to his fold because of the power of the gospel. அந்த சுவிசேஷத்தின் வல்லமையினாலே அநேகர் இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்கிறார்கள். ஆனால் நீங்கள் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துடைய வல்லமையை அதிக நாள் உணர்ந்தும் கூட நீங்கள் அப்படியே நீங்கள் இருந்தீர்களானால், ஓ இனி காலம் செல்லாது, இப்பொழுதே ரட்சணை நாள், இன்று நீங்கள் மனம் திரும்ப வேண்டும். You have to repent even today, this evening. இப்பொழுதே நீங்கள் மனம் திரும்ப வேண்டும். மனம் திரும்ப முடியாத கர்த்தர் உங்களை அழைக்கிறார். அதான் அந்த எரேமியா புத்தகத்தில் வாசிக்கிறோம். ரொம்ப நன்னா இருக்கும். எரேமியா புத்தகம் நான் ஒரு நாள் நன்னா தூங்கிட்டு இருந்தேன். நன்னா தூங்கிட்டு இருக்கும்போது ஆண்டவர் என்கிட்ட வந்து என்ன சொன்னார்னா, திரும்ப ஜெரேமியா 36 நான் இந்த சனிக்கிழமை அன்னைக்கு மாலை பொழுது என்ன போர்ஷன் எடுக்கணும்னு சொல்லி நான் கேட்டுட்டு இருக்கும்போது ஜெரேமியா 36 எரேமியா 36 சொன்னதுனால திரும்ப நான் அதை படிச்சுட்டு தான் நான் வந்திருக்கிறேன். சும்மா ஒன்றும் ஏதோ அப்படி வரல, ஆண்டோட சத்தத்தை கேட்டு வந்திருக்கிறேன். உங்களுக்கு யாருக்கு பிரயோஜனமாக இருக்குன்னு தெரியல. எரேமியா 36 44 வரைக்கும் பார்த்தோன்னா எரேமியன் துன்பங்கள் என அழைக்கப்படுகிறது. துன்பமாக தான் இருக்கும். உங்களுக்கு தெரியுமா? ஏசாயா ஆசீர்வாதமாக சொல்லுவார், எரேமியா திட்டுண்டே இருப்பார். கரெக்டாக? அவன் அழைப்பு திட்டு அழைப்பு, ஆரம்பத்திலிருந்து கடைசி வரைக்கும் திட்டு அழைப்பு. அந்த ஊழியத்தை கரெக்டாக சேர்த்துட்டு போயிட்டார். ஆக எரேமியா துன்பம் அழைக்கப்படும். எருசலேமின் பாபிலோனின் 4 பேரரசு, பாபிலோனிய பேரரசு, பெர்சிய பேரரசு, பாபிலோனிய பேரரசு, பெர்சிய பேரரசு, அதுக்கப்புறம் கிரேக்க பேரரசு, ரோம பேரரசு, இதெல்லாம் வந்து ரொம்ப இதானது. இது பாபிலோனிய பேரரசு காலம் தான். இது எரேமியா 36 நாகூம் தீர்க்கதரிசி புத்தகம்லாம் ரிலேட்டடாக வரும். இது எந்த காலம்னு பார்த்தீங்கன்னா கிமு 598 587 இந்த காலகட்டத்தில் நடக்குது. எருசலேமின் அழிவுக்கு பின்னரும் எரேமியாவுக்கு ஏற்பட்ட துன்பங்களை குறித்து இந்த பகுதியில் விவரிக்கின்றன. யூதா அரசின் இறுதி நாட்கள் நெருங்கிவிட்டன. 2ஆம் ராஜாக்கள் புத்தகத்தில் இறுதியில் சுருக்கமாக கூறப்படும் நிகழ்வுகள் இந்த பகுதியில் புது பொருள் பெறுகிறது. நான் ரொம்ப நோண்டி படிக்கும்போது தான் இதை நான் எடுத்து எழுதினேன். பாருங்க, தம் மக்களின் அழிவை கண்டு எரேமியா வேதனைப்படுகிறார். மக்களுக்காக துன்பம் அனுபவித்த எரேமியா இப்பொழுது மக்களுடன் சேர்ந்து துன்பப்படுகிறார். நீங்கள் அந்த பேக்ரவுண்டை படித்து பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து கூட என்ன பார்த்தீங்கன்னா துன்புறும் தொண்டனாக மக்களோடு கூட சேர்ந்து அவர் என்ன பண்ணுகிறார்? இருந்து மீட்பர் சம்பாத்தி பண்ணி கொடுக்கிறார். இவ்வாறு துன்புறும் மீட்பரான இயேசுவை எரேமியா பிரதிபலிப்பதை நாம் பார்க்கலாம். எரேமியாவின் செயலாளர் செக்ரட்டரி அதான் ஃபாரூக் தான் இந்த பகுதியை எழுதியிருக்கலான்னு சொல்றாங்க. பிரியமானவர்களே, மக்களின் பாவங்களுக்காக தண்டனையை முன்னறிவித்த போதிலும் எப்படியாயினும் மக்களை தீமையிலிருந்து மனம் மாற செய்து ரொம்ப முக்கியமானது. தபசு நாட்களில் செய்யணும். ஆனால் வர ஒரு பொம்மநாட்டி
அழகான ஒரு பொம்னாடி, அந்த பொம்னாடி தொட்டுண்டு ஒரு வக்கீல் போடக்குள்ள இருப்பா, கையில் வைக்கல் மாட்டுக்கு வைக்கல் வைப்பாங்க. வைக்கல போய் தொட்டோன்னா கபின்னு எரிஞ்சிடும். ஏன்? அந்த பொம்னாடி அப்படிப்பட்ட பொம்னாடி. அவளை தொட்டுட்டு வைக்கல தொட்ட தீ கூட வைக்க வேண்டாம், தானா எரிஞ்சிடும்பா. அந்த கேரக்டர் மாறணும், அதான் முக்கியமானது. அதாவது வெளியில் பார்க்கணும் நன்னா இருப்பான், நன்னா மருமகளாக இருப்பான், நல்ல மாமியாராக இருப்பான். நான் வரைஞ்சி கண்டி ஆம்படான அடிச்சு அப்படி அடிப்பான். என் ஒய்ஃப் என்கிட்ட ஒரு நாள் கூட சண்டை போடல. உங்களால் சொல்ல முடியுமா? பைபிளை தலையில் வச்சு சொல்றேன், என் ஒய்ஃப் என்கிட்ட ஒரு நாள் கூட சண்டை போடல. உங்களால் சொல்ல முடியுமா? உங்களால் சொல்ல முடியுமா? அதை கூட வேண்டாம்ப்பா, அது தேவையில்லாத சவுண்ட். இது புரியுதா? முன்னாடி நீங்க வந்து ஆம்படையான அழகாக வச்சுக்கிறீங்களே, அடே அபிஸ்து, நீ ஆம்படான அழகாக வச்சுட்டு இருந்தா அவன் எப்படி நிம்மதியா இருக்க முடியும்? அதுக்கான ஒரு பொருட்டாவே நினைக்கிறது கிடையாது நீங்க. அவன் எப்படி நிம்மதியா வீட்டில் உட்காந்து சமையல் பண்ண முடியும், பிள்ளைங்களை கவனிக்க முடியும், வேலைக்கு எப்படி போக முடியும், எப்படி வேலை செய்ய முடியும்? ஐயா, கேரக்டர் குணம் மாறணும். என்ன எதிர்பார்க்கிறார் தெரியுமா? குணம் மாறணும். குணம் தான் ரொம்ப முக்கியமானது. அந்த தீமையான குணம் மாறணும். சிந்தைதனில் தூய்மை, செயலாற்ற லட்சியம், சின்னவன் எந்தனுக்கும். வேணாம் தம்பி, நானே ஏழாபடமும் பாடுவேன், நீ ஒன்று இது பாட மாட்டேன். சின்னவன் எந்தனுக்கும் அது சிலுவையினால் வந்தது, அது சிலுவையினால் வந்தது. சிந்தைதனில் தூய்மை, செயலாற்ற லட்சியம், சின்னவன் எந்தனுக்கும் அது சிலுவையினால் வந்தது, அது சிலுவையினால் வந்தது. அந்த அற்புதம் நடந்த கதை மிக ஆச்சரியம், ஆச்சரியமே. சிந்தைதனில் தூய்மை. You can control any type of sin, but you cannot control the sin in thought. எந்த பாவத்தை வேணாலும் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். ஒருத்தர் கொலை பண்ணாமல் கண்ட்ரோல் பண்ணலாம், அடிக்காமல் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம், வேறு எதை வேணாலும் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். ஆனால் சிந்தனையில் வரக்கூடிய பாவத்தை உங்களால் கண்ட்ரோல் பண்ண முடியாது. கரெக்டாமா? நான் உன் கண்ணை தான் பார்க்குறேன், நீ என்னை பார்க்குற. கரெக்டா? கரெக்டாடி? நான் சரியாக தானே சொல்கிறேன் தாத்தா? கரெக்டா? நல்லா தெரிஞ்சுக்கணும். சிந்தனையில் வரக்கூடிய பாவத்தை வைக்கணும் கண்ட்ரோல். ஈவன் இன் தாட் லைஃப். அதெல்லாம் சொல்றாரு, கிறிஸ்து இயேசு இந்த சிந்தையை உங்களிடத்தில் இருக்க கடவுள் என்று சொல்றாரு. ஆகவே தீமை விட்டு விலகி, தீமை விட்டு விலகி. இது எங்க இருக்குது? வசனம் 3, எரேமியா 10:3 பார்த்தோம்னா யூதாவின் குடும்பத்தார் அவரவர் தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பும்படியாகும், தங்கள் அக்கிரமத்தையும் தங்கள் பாவத்தையும் நான் மன்னிக்கும்படியாகும், தங்களுக்கு நான் செய்த நினைத்திருக்கிற தீங்குகளை குறித்து ஒருவேளை அவர் கேட்பார்கள். எப்படி? ஒருவேளை அவர் கேட்பார்கள். பொல்லாத வழிகளை விட்டு திரும்ப வேண்டும். தபசு நாட்கள் எதுக்கு? ஏன் பட்டினி இருக்கிறோம்? ஏன் உபவாசம் இருக்கிறோம்? பூ வைக்க மாட்டேங்காங்க, நம்ம செய்கிறாங்க தபசு நாட்கள். அதெல்லாம் ஒரு பக்கம் தான். எதுக்காக இருக்கிறோம்? எதுக்காக தபசு நாட்கள்? எதுக்கு இந்த நாட்கள், இந்த லெந்து நாட்கள் எதுக்கு? ஏன் ஒருத்தல் பண்றோம்? பிரியமானவர்களே, தேவனிடத்தில் திரும்புவதற்கு, இந்த பொல்லாத காரியத்திலிருந்து திரும்பி வருவதற்கு, இந்த தீங்கான காரியத்திலிருந்து திரும்பி வருவதற்கு ஆண்டவர் நமக்கு உதவி செய்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. Girls, please think it over. Please think it over. You can control any type of sin, but you cannot control the sin in thought. How far you keep up your thought life in the presence of the Lord. தேவ சன்னிதானத்திலே, தேவனுடைய பிரசன்னத்திலே எந்த அளவுக்கு சிந்தனையை நீ காத்துக்கொள்கிறாய். ஹல்லேலூயா,
ஹல்லேலூயா. பொல்லாத வழிகளை விட்டு மனமாற செய்து தண்டனையிலிருந்து விடுவிக்க வேண்டும் என்று கர்த்தர் பல வழிகளில் முயற்சி செய்கிறார். எனவேதான் எரேமியா சிறையில் அவர் சிறைச்சாலையில் கொண்டு வச்சுட்டாங்க. உங்களுக்கு தெரியுமா, நன்மை செய்து சிறைச்சாலை போடவும் எரேமியா நன்மை செய்து சிறைச்சாலை போனோம். சிறையில் அடைக்கப்பட்ட நிலைமையில் ஏற்றுச்சுருளை ஓல்டு வெர்ஷனில் போட்டிருக்கோம். திருவிழியத்தில் ஏற்றுச்சுருள் போட, அதான் கரெக்ட். ஏற்று சொல்லி எழுதி அதை மக்களுக்கு வாசித்து காட்ட வேண்டும் என ஆண்டவர் எரேமியாவுக்கு சொல்லுகிறார். அந்த காலத்திலே பாஸ்பரஸ் நாணல் புற்களையும் பதப்படுத்தப்பட்ட விலங்கு தோள்களையுமே மக்கள் எழுதுவதற்கு பயன்படுத்தினாங்க. இவற்றை ஒட்டியோ தைத்தோ ஏற்று சொல்லுகளை உருவாக்கினாங்க. அவர்களை பாதுகாக்கவும் பத்திரப்படுத்தவும் செய்தனர். இது ஏற்று சொல்களில் எழுதுவது என்பது எளிதானது அல்ல. எனவே வாசிக்கவும் எழுதவும் ஒரு சிலரால் மட்டுமே முடிந்தது. ஆகவே இவர்களுக்கு மக்கள் மத்தியில் நல்ல செல்வாக்கு இருந்துச்சு. அந்த ஏற்று சொல்ல வாசிக்கிறாங்கல்ல, அவங்களுக்கு நல்ல மக்கள் மத்தியில் செல்வாக்கு இருந்துச்சு. இன்னைக்கு காலையில் ஒரு தமிழ் பண்டிட்டு ஒரு பழைய சென்ட் பால் ஸ்கூல் ஹெட்மாஸ்டர் ஒருத்தர் நான் கவனிச்சேன். அந்த ஸ்கூல் போய் சாப்பிட கவனிச்சேன். ஏன் அவங்க மதிக்கிறாங்க? அவர் கவிதை பாடுறாரு, அவர் பாட்டு பாடுறாரு, நிறைய தமிழ் வித்துவான இருக்கிறாரு, அதனால தானே அவங்க மதிக்கிறாங்க. அதே போல ஏற்று சொல்ல படிக்கிறவங்களுக்கு அவ்வளோ கண்ணியம் இருந்துச்சு. பாபிலோனிய அடிமைத்தனத்திலிருந்து பிறகு இவர்களே சட்டங்களை கற்பிக்கும் மறைநூல் அறிஞர்களாக உயர்வு பெற்றுகிறார்கள். இவங்க தான் என்ன பண்ணுறாங்கன்னா, எடுத்து பைபிளை வாசிக்கிறாங்க. நீங்கள் வேத பாட வாசிக்கும் பொழுதும் வேதத்தினுடைய காரியங்களை ஆயர்மார்களை எடுத்து சொல்லும் பொழுதும் ஊழியர்களை எடுத்து சொல்லும் பொழுது ஹவு ஃபார், எந்த அளவுக்கு உங்களுடைய செவிகளை திறந்து, உன் காதை திறந்து செவிகளை திறந்து நெஞ்சை பிளந்து கேட்கிறீர்கள். அட, கோழிக்கறி வைக்கணும், இன்னைக்கு அந்த கறி வைக்கணும், இந்த கறி வைக்கணும், ஞாயிற்றுக்கிழமை. ஆனால் இந்த ட்ரெஸ் நல்லா இருக்க தெரியல, அவன் இன்னும் இவ்வளோ அழகாக புடவை கட்டிட்டு வந்துருக்குறான். இப்படி சிந்தனையில் இருக்கீங்களா? கொஞ்சம் யோசித்து பாருங்க. ஹவு ஃபார், எந்த அளவுக்கு யோசனை பண்ணீங்க? அந்த மறைநூலை வேத புத்தகத்தை எடுத்து படிக்கும் பொழுது அதை காது செவி திறந்து நெஞ்சை பிளந்து இதயத்தை திறந்து அந்த வசனம் உள் செல்வதற்கு இடம் கொடுக்கிறது தான் ரொம்ப முக்கியமானது. அதான் சொல்ற, ஒருவேளை அவர்கள் கேட்பார்கள் அப்படின்னு சொல்ல வாசிக்கிறாங்க. ஏன் மக்கள் மனம் திரும்பணும் அப்படிங்களா? ரொம்ப பர்டிகுலராக இருந்தார் கடவுள். God is so sensitive. People should accept the Lord. அவர்கள் மனம் திரும்ப வேண்டும். ஆண்டவர் ரொம்ப கரெக்டாக இருந்தார். அதனால தான் பாருங்க, 9வது வசனத்தில் பார்த்தோம், பிற்பகுதியில் ஜனத்துக்கும் கர்த்தருக்கு முன்பாக உபவாசம் செய்ய வேண்டும் என்று கூறப்பட்டது. உபவாசம் ஏன் இந்த உபவாசம் நாள்னு சொல்கிறோம்? 2 days கைத்தலையா 2 days உபவாசம் போட்டோம். பட்னி இருந்து பார்த்தா தான் உங்களுக்கு தெரியும். நானும் ஐயா நீ சாப்பாடு போட்டு நான் சாப்பிட்டேன். ஆக்சுவலாகவே நான் உபவாசம் காலையில் 7லேருந்து காலைல 6லேருந்து சாயந்தரம் 6 வரைக்கும் 12 hours நான் உபவாசம் பண்ணி தண்ணி ஜலம் கூட குடிக்காமல் நான் உபவாசம் பண்ணிட்டு கண்டினியூவாக நான் இருந்துகிட்டே வந்தேன். இங்கே நான் சாப்பிட மாட்டேன், பந்தா பண்ணுறப்பே இருக்கும், வேண்டாம் சொல்லி இது ஈஸ்டருக்கு அப்புறம் கொஞ்சம் கண்டினியூ பண்ணி 2 நாள் 3 நாள் எக்ஸ்ட்ரா பண்ணி செய்யலான்னு சொல்லிட்டு ஆண்டோட தாஜா பண்ணிட்டு சாப்பிட்டுட்டேன். ஆக்சுவலாகவே என்னென்னா இவர் என்ன பந்தா பண்ணுறாரு அப்படின்ட்டு ஆக்சுவலாகவே நான் சாப்பிட்டது தப்பாக போச்சு. சாப்பிடாம இன்னும் 4 சோறு தண்ணி குடிச்சிருக்கேன். அந்த அளவுக்கு பலன் கிடைக்கும். சாப்பிட்டதுனால தான் நீ பலன் இல்லை, அந்த பலன் எனக்கு கிடைக்க மாட்டேங்குது. உபவாசம் பண்ணால் யூ வில் கெட் தி எக்ஸ்ட்ரா ஸ்ட்ரென்த். நீங்கள் உபவாசிக்க வேண்டும். உங்களுக்கு தெரியுமா, 6 வருஷம் சுகர் பேசிட்டு ஒரு மாத்திரை போடல, ஒரு மாத்திரை கூட போடல. ஒருத்தருக்கு ஆஸ்மா வந்துச்சு. ஒரு ஊழியக்காரர் ஆஸ்மா ஊழியத்துக்கு கத்தரை அழைத்தார். ஊழியத்துக்கு வந்தார். அவர் என்ன சொன்னா தெரியுமா? என் ஆஸ்துமாவே கத்தரை ஸ்தோத்திரினாரு. ஆஸ்மா சோமாயிடுச்சு. அல்லேலூயா. நான் சொல்லுவேன்னா உங்களுக்கு ரொம்ப சிரிப்பாக இருக்குது. ஃபேக்ட்ரி நடந்த காரியம். என் ஆஸ்துமாவே கத்தரை ஸ்தோத்திரின்னு ஜெபம் பண்ணாரு. ஆஸ்துமா சோமாயிடுச்சு.
பாராட்டுகிறேன். நான் சுகருக்கு மாத்திரையே எடுக்கிறது கிடையாது, சர்க்கரை எல்லாம் சாப்பிட்டுக்குவோம், அவ்வளோதான். நார்மலாக இருக்கிறேன். அது ஒன்றும் ஜெபம் காலையில் விடியச்சு எழுச்சி ஆண்டவர்கிட்ட முக்கி அதை சோக் பண்ணி ஜெபம் பண்ணிடுறேன். ஆண்டவர் எக்ஸ்ட்ரா பலன் தர்றாரு, கர்த்தர் நடத்துறாரு. அல்லேலூயா. அது என்னைக்கு நான் போகணுமோ அன்னைக்கு போடுவேன். நான் அதை நான் தடுக்க முடியாது, அவர் என்னை கூட்டி போடுவார். அது வரல ஒரு ஸ்ட்ரென்த்து கொடுப்பார். என்ன ஸ்ட்ரென்த்து கொடுப்பார்னு கேட்டிங்கன்னா, உபவாசத்தின் மூலமாய் கொடுப்பார். ஐயோ ஐயோ அப்படின்னா உனக்கு ஸ்ட்ரென்த்து கிடைக்காது. நீ ஆண்டவர் மேலே வார்த்தை போட்டு நீ உபவாசம் பண்ண ஆரம்பிச்சிட்டேன்னா உனக்கு கர்த்தர் உனக்கு என்ன செய்வார்? ஸ்ட்ரென்த்து கொடுப்பார், பலன் கொடுப்பார். உபவாசம் ரொம்ப முக்கியம். அதான் அவர் சொல்கிறாரு. அந்த பாருங்க, அப்பொழுது பார்வோக்கு கர்த்தருடைய ஆலயத்தை மேற்பார்த்து கர்த்தருடைய ஆலயத்தில் வாசல் வைக்க நடக்க சாப்பாடு குமாரனாகிய என்னும் சம்பரியின் அறையில் அவன் புத்தகத்தில் எரேமியாவின் வார்த்தைகளை ஜனங்கள் எல்லாரும் கேட்க வாசித்தான். ஜனங்கள் எல்லாரும் கேட்க வாசித்தான். People were in fasting. People were so eager to hear the word of God. அவர்கள் வேத வசனத்தை கேட்பதற்கு வாஞ்சியாக இருந்தார்கள், உபவாசத்தில் இருந்தார்கள், கர்த்தர் கிரியை செய்தார். அதான் முக்கியம். இன்னைக்கு இது இல்லாமல் தான் இன்னைக்கு இவ்வளோ பிரச்சனை. காரணம் என்ன கேட்டீங்கன்னா, மக்களுக்கு நீங்கள் ஏன் பிள்ளை நீ உபவாசம் இருந்தால் உனக்கு பலன் இருக்காது, உனக்கு உபவாசம் இருந்தால் பலன் கிடைக்காதுன்னு சொன்னால் ஒரு நாளும் உனக்கு பலனே கிடைக்காது. பிள்ளை ஃபாஸ்ட் பண்ணுறான்னு சொன்னால் ஃபாஸ்ட் பண்ண விடு. நீ அதில் போய் தடுத்துட்டு நிற்காத. ஒரு நாள் தடுத்து ஒன்றுமே செய்ய போகிறதில்லை நீ. ஆகவே உபவாசம் பண்ணதுக்கு பிள்ளைய வந்தாங்கன்னா இல்லை உனக்கு பலன் இருக்காதுன்னு சொல்லாதீங்க. கர்த்தர் மேலே வார்த்தை போட்டு பிள்ளை உபவாசம் பண்ணதுக்கு நீங்கள் உதவி செய்யுங்க. வாரத்தில் ஒரு நாள் உபவாசிக்க தவறுவே ஆனால் யூ cannot be Christian, you cannot be Christian believer. ஐயா நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க. பின்னாடி சேர்ல உட்காந்துருக்க ஐயா மாரே, சுகர் பேஷண்ட்ஸு, சர்க்கரை வியாதி உள்ளவங்களே, நான் சொல்றது கேளுங்க. உங்கள் சர்க்கரை வியாதியோடு கூட உங்கள் சுகர் வியாதியோடு கூட வாரத்தில் ஒரு நாள் சுகர் இன்க்ரீஸ் பண்ணாலும் நீங்கள் உபவாசத்தை பாருங்க, கண்ட்ரோல் ஆகும். அல்லேலூயா, அல்லேலூயா. நினைவே பட்டணம் அழிந்து போகணும்னு போய் என்ன பண்ணார் ஜோனா தீர்க்கதரிசி? என்ன சொன்னார்? தீர்க்கதரிசனம் அவர் இங்கே போனார், மீன் வைத்து போனார், திரும்பி வந்து சொன்னார். அப்போ ராஜா என்ன செய்தான்? உபவாசத்தை கூறி வைத்தான். எல்லாரும் என்ன செய்தாங்க? உபவாசம் பண்ணாங்க. அதில் படித்து பார்த்தா ஆடு மாடு மிருக ஜீவன்கள் எல்லாம் உபவாசம் பண்ணிச்சு. கரெக்டாக நான் சொல்கிறது, ஆடு மாடு மிருக ஜீவன்கள்லாம் உபவாசம். அது எப்படி உபவாசம் பண்ணும்? ஆடு மாடுக்கெல்லாம் எப்படி அவனுக்கு அந்த இருந்துச்சு? ஏன் புல் போடல, தண்ணி வைக்கல, விட்டுட்டான். அந்த எந்த ஆடு மாடும் சாகலை. அல்லேலூயா. எந்த மக்க மனுஷனும் சாகலை. ஏன்? கர்த்தருடைய வல்லமை இறங்கிட்டு, கர்த்தருடைய அபிஷேகம் இறங்கிட்டு. ஏனென்றால் God honors the people, those who are observing fasting. உபவாசத்தை கூறுவிக்கிற உபவாசம் அடைகிற தெய்வ பிள்ளைகளை ஆண்டவர் என்ன பண்ணுகிறார்? ஆசீர்வதிக்கிறார், பலன் தருகிறார். Not earthly strength but heavenly strength. பூலோகத்தில் உள்ள பலன் கிடையாது, பரலோகத்தின் பலனை என்ன செய்கிறார்? கடவுள் கூட பொல்லாத வழிகளை விட்டு திரும்பும்படியாக, அக்கிரமம் பாவங்கள் எல்லாம் கர்த்தர் மன்னிக்க முடியாக ஆண்டவர் சமுத்திரம் என்ன செய்யணும்? தபசு நாட்களில் பழகிக்கணும். என்ன செய்யணும்? சத்தமா சொல்லு. உபவாசம் பண்ணணும். உபவாசம் பண்ணது கற்றுக்கொள்ளணும். ஒரு நேரம் ஃபாஸ்டிங், 2 நேரம் ஃபாஸ்டிங், 3 நேரம் ஃபாஸ்டிங், 3 நாள் ஃபாஸ்டிங். நானும் அப்படி இருந்திருக்கிறேன். 3 நாள் ஃபாஸ்டிங், 7 நாள் ஃபாஸ்டிங். அதெல்லாம் பரிசுத்தவான்கள்ட்ட கூட சேர்ந்து பழகி அப்படி இருந்து பழகினேன். அதனால தான் இந்த பலன் கிடைக்குது. இந்த வயசுலேயும் இந்த பலன் கிடைக்குதுன்னா அதிக நாட்கள் சோறு தின்னு சாப்பாடு தின்னு வந்தது பலன் கிடையாது, பட்னி போட்டு வந்து ஜெபம் வந்த பலன், உபவாசம் பண்ணி வந்த பலன் தான். ஹல்லேலூயா. நீங்கள் இயேசுநாதருடைய ஸ்ட்ராட்டஜி அவருடைய அணுகுமுறை வித்தியாசமாக இருக்கும். சொல்லட்டுமா உங்களுக்கு? அங்கே யாராவது கண்ணுக்கு தெரியாமல் இருக்காங்களான்னு பார்க்கணும். அதனால் எனக்கு பார்த்தேன். ஐ கான்டாக்ட் ரொம்ப முக்கியம். அங்கே யாராவது மறைஞ்சிருக்காங்களா அதை தூக்கி உரம் கட்டிட்டு. என்ன கேட்டிங்கன்னா, ஒரு பெரிய போருக்கு போகிறான், பலசாலியன்னு கூப்பிடுறாரு, பராக்கிரமசாலின்னு கூப்பிடுறாரு. வந்துட்டான், போகிறாரு. நீ போ, உனக்கு இருக்கு பலத்தோடு போகிறாரு. அவன் பலத்துக்கு போகிறான், போருக்கு போகிறான்.
என்ன வேணும்னு கேட்டால் மண்பானை எடுக்க சொல்றாரு. மியூசிக் வாசிக்கிறோன்னே எனக்காவது இது யோசித்தியாடா கண்ணு. மண்பானை எடுக்க சொன்னார். மண்பானை போருக்கு போனால் என்ன செய்யணும்? அவன் கடினமான ஆயுதத்தை வச்சு சண்டை போட்டு போகணும் இல்லைங்களா? ஆனால் மண்பானை எடுத்துக்கோன்னாரு. மண்பானை கிதியோனுக்கு ஆண்டவர் சொன்ன மண்பானை எடுத்துக்கோன்னாரு. மண்பானை தான் எடுத்தான். இது பெரிய கோட்டை ரொம்ப உயரமாக இருக்கு. உள்ளே போகிறான். என்ன பண்ணன்னு தெரியல. என்ன பண்ணுன்னு கேட்டால் அவர் சொல்றாரு தோத்திரம் பண்ணுன்னாரு. அல்லேலூயா, தோத்திரம் பண்ணுன்னாரு. நமக்குலாம் அது சொன்னால் எப்படி இருக்கும்? என்னப்பா இது தோத்திரம் பண்ணுனா இப்படிப்பா நடக்கும்? 7 நாள் தோத்திரம் பண்ணி வா, 7ஆம் நாள் 7 தடவை தோத்திரம் பண்ணி வா, தானா விடுத்து போடா அப்படின்ட்டாரு. இவன் 7 நாள் தோத்திரத்திலே அடிச்சாரையா அட்டி மௌன. அது அகலம் கோட்டை உயரம், அது அகலம் ஆளி அகலம் எல்லாம். கிறிஸ்தவமே நீயும் ஆர்ப்பரித்தால் உன்னை சூழ நிற்கும் கோட்டைகள் உன் கண் முன்னாக உடைந்து வீழும். பாக்கியத்தை பெறுவாய் எரிகோவிலும் உம்மாடே எரிகோவிலும் என்பதே சரித்திரத்தில் காண்பது. மேலும் இந்த தேவன் அவரு எங்கள் தேவன். அப்படித்தானமா? அந்த எரிகோ கோட்டையை தகர்த்த தேவன் தோத்திரத்தில் தகர்த்தார். அல்லேலூயா. நீங்க தோத்திரம் பண்ண கத்துக்கணும். தோத்திரம் பண்ண கத்துக்கணும். உங்களுக்கு ஜெபமே வரலையா? முட்டி போடுங்க. தோத்திரம் 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 சொல்லுங்க. அடுத்த காரியம் உங்களுக்கு ஏதாவது பண்ணிகிட்டே இருக்காளா, திட்டிகிட்டே இருக்காளா, சபிச்சுட்டே இருக்காளா, தோத்திரம் போடுங்க. உங்கள் பிள்ளை ரட்சிக்கப்படாமல் ஏதாவது தம் அடிக்கிறானா, உங்கள் பையன் ஸ்கூலில் ஏதாவது தண்ணி அடிக்கிறானா, உங்கள் பையன் ஏதாவது பவுடரு அந்த போதைப் பொருளில் ஏதாவது ஃப்ரெண்ட்ஸு கூட சேர்ந்து பழகிட்டானா, அடே நீ ஜெபம் பண்ணு, தோத்திரம் பண்ணு, முட்டி போட்டு தோத்திரம் பண்ணு. ஐயா ஃப்ராங்க்லினுக்காக, என் மகன் ஃப்ராங்க்லினுக்காக ஜெபம் பண்ணேன். ஃப்ராங்க்லினுக்காக தோத்திரம், ஃப்ராங்க்லினுக்காக தோத்திரம், ஃப்ராங்க்லினுக்காக தோத்திரம், ஃப்ராங்க்லினுக்காக வேற ஒன்றும் சொல்லாத. ஃப்ராங்க்லினுக்காக தோத்திரம். அவன் கண்ணுக்குட்டி மாதிரி இவங்க வந்துடுவான் கோயிலுக்குள்ளே. அல்லேலூயா. தோத்திரத்திலே மேட்டரை முடிச்சிடலாம். ஆகவே நீங்கள் ஸ்தோத்திரம் போட கற்றுக்கொள்ள வேண்டும். ஆண்டவருடைய ஸ்ட்ராட்டஜி ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். அல்லேலூயா. வலிய காரியத்தை எளிமையாக கற்றுக் கொடுத்துவார். வலிய பெரிய காரியத்தை, ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய காரியத்தை, சிம்பிளான காரியத்தை வந்து செய்திருவார். அல்லேலூயா. கர்த்தர் மகத்துவமான தேவனையா, அவரை போல தேவனை யாரும் பார்க்கவே முடியாது. பொல்லாத வழிகளை விட்டு திரும்ப முடியாக, அக்கிரமம் பாவங்கள் எல்லாம் கர்த்தர் மன்னிக்க முடியாக, உபவாசத்தை குறிவித்து தேவ சமுதிரம் எப்பொழுது நான் ஜெபிக்கிறோமோ அப்பொழுதுதான் கர்த்தர் என்ன செய்கிறார்? மகத்துவமான காரியங்களை செய்கிறார். 2வது வேத பாடம் படித்தோம். கரெக்டுங்களா? நீங்கள் மனம் திரும்புவதற்கு உங்களை ஒப்புக் கொடுக்க வேண்டும். தேவ சமுத்திரங்கள் பொல்லாத காரியங்களை எல்லாம் விட்டு விடுவதற்கு, தேவ சமுத்திரை அறிக்கையிடுவதற்கு, வேத வசனத்துக்கு முன்பதாக கர்த்தருடைய சமூகத்துக்கு முன்பதாக நீங்கள் ஒப்பு கொடுத்து, நீங்கள் எப்பொழுது நீங்கள் சரணாகதி அடைகிறீர்களோ அந்த சக்கராதிபதி, ஏக சக்கராதிபதி ஆகிய தேவன் உங்கள் வாழ்க்கையிலே, உங்கள் குடும்பத்திலே, உங்களுடைய வாழ்விலே பெரிய அற்புதத்தை தேவன் நிகழ்த்துவார். பெரிய அற்புதத்தை தேவன் நிகழ்த்துவார். தோத்திரத்தில் வேலையை முடிச்சிடலாம். பிரியமானவர்களே, கர்த்தர் மகத்துவமான ஆண்டவர், மாறாத தேவன், பெயர் விட மகிமையான காரியத்தை கர்த்தர் செய்வார். பிரியமானவர்களே, இந்த 2வது வேத பக்கத்தில் பார்த்தோம்னா ஒரு மனுஷன் என்ன பண்ணுறான்? முடமான மனுஷன். அவன் ஏதாவது வெளியில் பொண்ணு இடத்துல இல்லைப்பா, ஆனால் கர்த்தருடைய நாமத்தில் நசன்னா இயேசு நாமத்தால் எழுந்து நடன்னு சொல்லி கையை பிடிச்சி தூக்கி விட்டு பீட்டர் அவர் சுகமாக்கி விட்டுறாரு இல்லைங்களா? சுகமாக்கி விட்டோன்னா அவர் என்ன பண்ணுறாரு? நேரம் எங்கே வந்துடுறாரு? ஆலயத்துக்குள்ளே வர்றாரு. அதான் முக்கியமானது. ஆலயத்துக்குள்ளே அந்த தம்பி வந்துடுறான். ஆலயத்துக்குள்ளே வந்து ஆண்டவர் அதிகமாக என்ன செய்யறான்? ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு ஆண்டவருடைய பிள்ளையாக வந்துடுறான். அவன் கரெக்ட் சேஞ்ச் வருது. உங்களுக்கு ஒன்று சொல்கிறேன் கேளுங்க. மண்டையில் இருக்கக்கூடிய இயேசுநாதர் மனசில் வரணும். எங்கே இருக்கிற இயேசு மண்டையில் இருக்கு. இயேசுநாதரை பற்றி தெரியாது. இந்த குழந்தைகிட்ட கேளுங்க, இந்த குழந்தை சொல்லுவான். இந்த பாப்பாட்ட சொல்லுங்க, இந்த பாப்பாட்ட சொல்லுங்க, ஏசாமி யாருன்னு சொல்லிடும். அதான் நான் ஒரு கதை சொல்லுவேன். எல்கேஜி படிக்கிற பையன், இது பெயின் ஸ்கூல், அண்ணா நகர் பெயின் ஸ்கூலில் எல்கேஜி படிக்கிற பையன் அம்மா கழுத்தில் இந்த சிலுவை தூக்கி விட்டு அவன் கூட இருக்கிற ஒரு பிராமண பிள்ளை ஒரு சின்ன பையன்கிட்ட போய் கொடுத்துட்டான். என்ன கொடுத்துட்டான்? இந்த சிலுவையில் தான் இயேசுநாதர் செத்தான்னு கொடுத்துட்டான். இன்றைக்கி அந்த பையன் பெரிய ஆளா, பெரிய பிள்ளைங்களை வச்சுட்டு அமெரிக்காவில் செட்டில் ஆகிட்டான். அந்த பையன் எல்கேஜி படித்த பையன். அவன்
போய் என்ன பண்ணான், கொடுத்துட்டான். அவனுக்கு என்ன தெரியுது, இயேசுநாதர் சிலுவையில் மரிச்ச ரத்த சிந்துறான், இதில் மன்னிப்பு இருக்குது. அந்த எல்கேஜி பையனுக்கு தெரிஞ்சிருக்கு. அதனால தான் போய் என்ன பண்ணுறான், அந்த குழந்தைய போய், அவன் பேர் ஜேசன், போய் கொடுத்துட்டான். கொடுத்து அந்த அம்மா அந்த சிலுவையை தூக்கிட்டு வந்து அந்த தாய்கிட்ட வந்து கொடுத்து, யார் கொடுத்தா, ஜேசன் கொடுத்தான்னு திரும்பி கொடுத்தாங்க. அந்த எல்கேஜி படிக்க இந்த குழந்தை, இந்த பையன் நம்பி இவன்கிட்ட கூட ஜீசஸ் யாருன்னு கேளுங்க, அவன் 4 வார்த்தை சொல்லிடுவான். சொல்லணும்னு சொல்ல மாட்டானா, கண்டிப்பாக சொல்லுவான். இவனுக்கே தெரியுதுன்னா அங்கே இருக்கிற பாட்டி, தாத்தா, அம்மா, அப்பா, சித்தப்பா, பெரியப்பா, மாமா, மச்சான் எல்லாத்துக்கும் தெரியதாச்சியும். ஆனால் அந்த மண்டையில் இருக்கிற இயேசுநாதர் உங்க நெஞ்சுக்குள்ள வந்துட்டாரா, அதான் இல்லை. மண்டையில இயேசுநாதர் இருக்கிறாரு. உங்களுக்கு 1000 ஆண்டவரை பற்றி அவ்வளோ தெரியும், ஆண்டவரை பற்றி அவ்வளோ கற்றுக்கிட்டீங்க. அவர் மனசில் நெஞ்சுக்குள்ளே வரணும். அதான் அவர் சொல்றாரு, மகனே உன் இருதயத்தை எனக்கு நெஞ்ச எனக்கு தாராயோ, மகனே உன் நெஞ்ச எனக்கு தாராயோன்னு பாட்டு பாடிக்கணும். பாட்டு பாட சொல்லுங்க, அழகா பாடு. பாடல இல்லையா, அழகா பாடு. நெஞ்சை திறந்து கொடுக்குறோமா, அதான் முக்கியம். அதான் இயேசு கிறிஸ்து நெஞ்சில் ஒரு அடி இறக்கி நெஞ்சுக்குள்ளே வரணும். அதான் ஒரு இடம்லாம் சொல்லுவேன், பிரியமானவர்களே, ஆண்டவராய் தெய்வத்தை சோத்திர வச்சா சோத்து சாமி, சோத்திர வச்சா சோத்து சாமி. சிலுவை நம்ம கோயிலில் கூட இருக்குது. 10 என்ன பாருங்க, தூய ஆலயத்தில் அங்கே பார்த்தீங்கன்னா சிலுவை இருக்குது. சோத்திர வச்சா சோத்து சாமி, கழுத்தில் தாலியில் போட்டா கழுத்து சாமி, நெஞ்சுக்குள்ள வச்சா நெஞ்சு சாமி. எந்த சாமி வேணும், சோத்து சாமி வேணுமா, கழுத்து சாமி வேணுமா, நெஞ்சு சாமி வேணும்? எத்தனையோ பிஷப்மார்கள் இந்த சென்னை பேராயத்தில் வந்தாங்க. ஆனால் ஒரு சில பிஷப்மார்களை பற்றி தான் பேசணும், கைத்தனைய ஒரு சில பிஷப்மார்களை பற்றி தான் பேசணும். நான் வந்து ரொம்ப உண்மையை தான் சொல்கிறேன். பிஷப் அசரியா, யூ கேனாட் ஃபர்கெட் ஹிம். ஏன், அவர் நெஞ்சுக்குள்ளே சிலுவை வச்சுருந்தார். ஏழை எளிய ஜனங்களை குறித்து அவ்வளோ கரிசனையாக இருந்தார். உங்களுக்கு தெரியுமா, சென்ட் பால் ஸ்கூலில் ஒரு ஹெட் மாஸ்டர் இருந்தார், செல்லப்பான்னு அவர் இருந்தார். அவர் மெடாடஸ் பிஷப்பாக இருந்தார், தெரியுமா? அவரை பற்றி நிறைய பேசுவாங்க. ஒரு நாள் மினிஸ்டர் வராரு, மினிஸ்டர் வர லேட் ஆயிடுச்சு, ப்ரோக்ராம் நடக்குது. லேட் ஆனோடனே 2 பேரும் பிள்ளைங்களாம் வீட்டுக்கு அனுப்பிட்டாரு. மினிஸ்டர் கோவப்பட்டு சென்ட் பால் ஸ்கூல் ஹாஸ்டலுக்குள்ள அந்த இதெல்லாம் நிப்பாட்டிட்டார். இதை நிப்பாட்டி எய்ட்ஸ்னா உதவி அந்த கொடுக்குறவங்க மானியம், அந்த அரிசி பருப்பு அதெல்லாம் கொடுத்து நிப்பாட்டிட்டார். ரேஷனில் கொடு எல்லாம் நிப்பாட்டினோன்னே இவர் அதை பற்றி கவலையே பண்ணல. அதுக்கப்புறம் ஒரு மினிஸ்டர் லெட்டர் எழுதுறாரு, நீ ஏன் என்ன அவமதிச்சிட்ட அப்படின்னு. இவர் சொன்னார், நான் பன்சுவாலிட்டி பற்றி பேசுகிறேன், நான் எப்படி என் பிள்ளைங்களுக்கு நான் பன்சுவாலிட்டி இல்லாமல் நீங்கள் லேட்டாக வந்ததுக்கு உங்கள் மேலே தான் தப்பு. நான் வந்து பன்சுவாலிட்டியாக அந்த கரெக்ட் நேரம் காலம் தவறாமல் இருக்கணும், ஆனால் என் பிள்ளைங்களை அனுப்பிட்டேன் அப்படின்னு அவர் சொன்னார். தென் அவர் ஒரு முக்கியமான வார்த்தை சொன்னார். என்னன்னு கேட்டிங்கன்னா, நான் ஒழுக்கமாக இருந்தால் தான் என் பிள்ளைங்க ஒழுக்கமாக இருக்கும். நான் டைமுக்கு கீப் அப் பண்ணணும், டிசிப்ளின்டாக இருக்கணும். அதனால என் பிள்ளைங்களை அனுப்பிட்டேன். உங்களுக்கு நடந்த காரியம் அது காங்கிரஸ் ஸ்பீடில். அதனால் அந்த அமைச்சர் என்ன பண்ணார்னா, மனைவி கேட்டு நான் நெக்ஸ்ட் டைம் இந்த மாதிரி நான் வந்துடுறேன்னு சொல்லி கரெக்டாக வந்து அந்த மானியம்லாம் திரும்ப கொடுத்து அவர் கரெக்ட் டைமில் வந்து போனார். இன்றைக்கி இந்த செல்லப்பை பற்றி பேசுகிறாங்க, புஸ்தகத்தில் எழுதி வைக்கிறாங்க. ஏன், அவர் டிசிப்ளின்டாக இருந்தார். அவர் காலத்தில் அந்த பிஷப் ஐயா காலத்தில் சிலுவை இருந்துச்சு. அல்லேலூயா. ஐயா காலத்தில் உங்கள் தாலியில் சிலுவை இருக்குது, மோதிரத்தில் சிலுவை இருக்குது, கழுத்தில் சிலுவை இருக்குது. அந்த சிலுவை நெஞ்சுக்குள்ளே வந்தால் தானே கிரியை செய்யும். அது நெஞ்சுக்குள்ளே வரந்துன்னு எப்படி கிரியை செய்யாது. அதான் ரொம்ப முக்கியமானது. எல்லாரும் அது அனுபவம் இருந்தால் தான் விட முடியும். கைத்தனையா அனுபவம் இல்லைன்னா ஏறு விட முடியாது. நீங்கள் இயேசு கிறிஸ்துவை அனுபவித்து பார்க்கணும். அறிந்தால் மட்டும் போதாது. இயேசு கிறிஸ்துவை அறிந்தால் மட்டும் போதாது, அனுபவிக்க வேண்டும். அதுதான் முக்கியம். பிஷப் அசரியா இன்னைக்கு பேசிட்டு இருக்கிறோம். இவ்வளோ பெரிய பரிசுத்தவான். ஏன், ஏழை எளிய பிள்ளைங்க, கிராமத்து பிள்ளைங்க எப்படியாவது மேலே வரணும். அவங்கள மேலே கையில் பைசா இல்லாமல் போயிட்டாரு. மக்கள் அநேகம் குறித்து பேசுகிறாங்க. ஆனால் பிஷப் அசரியா ஒரு பெரிய பரிசுத்தவானவர். எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவரை. அவருடைய காரியம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன் இதை சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, ஆண்டவரே அறிந்தால் மட்டும் போதாது, இயேசு கிறிஸ்துவை நெஞ்சு நிறைய வைக்கிறது தான் மிக முக்கியமான காரியம். உங்களுக்குலாம் சாப்பாடு இருக்கு, அது லேட்டான பயப்படாங்க, சாப்பிட்டு போகலாம். ஆகவே இவன் என்ன செய்தார் பாருங்க, இவன் சொசமாயிட்டான். இவனை எப்படி நீ சோமாக்கினேன்னு கேட்டார். எந்த வல்லமையில இவனை சோமாக்கினேன் அப்படின்னு அவர் கேட்குறாரு. என்ன வல்லமையில இவனை சோமாக்கினேன், இவனுக்குள்ள என்ன
அப்படி வந்துச்சு அப்படின்னு கேட்குறாரு. பார்த்தா அவர் சொல்றாரு பாருங்க, எப்பா ஜீவாதிபதியை இயேசு கிறிஸ்து கொலை செய்தீர்கள், 3வது அதிகாரம் 16வது வசனம், ஜீவாதிபதியை கொலை செய்தீர்கள், அவரை தேவன் மரித்தோரிலிருந்து எழுப்பினார், நாங்கள் எதுக்கு சாட்சிகளாக இருக்கிறோம். இயேசுநாதர் உயிரோடு இருக்கிறாரு. அவருடைய நாமத்தை பற்றி விசுவாசத்தினாலே, அவருடைய நாமமே நீங்கள் பார்த்து அறிந்திருக்கிற இவனுக்கு பலப்படுத்தியது அவரால் உண்டாகிய விசுவாசமே உங்களை எல்லாருக்கும் முன்பாக உங்களை எல்லாருக்கும் முன்பாக இந்த மகனுக்கு சர்வாங்க சுகத்தை கட்டளையிடு. வாட் எ வண்டர்ஃபுல் வேர்ட், த சர்வாங்க சுகம். அந்த சர்வாங்க சுகம் தானே முக்கியம். அந்த சர்வாங்க சுகம் தானே முக்கியம். ஐயா, சரீரத்திலே சுகம் கிடைக்கிது ஒன்று, ஆன்மாவிலே சுகம் கிடைக்கிது ஒன்று. எது ரொம்ப முக்கியம்? ஆன்மாவிலே சுகம் கிடைத்தால் சரீரத்திலே தானாகவே சுகம் கிடைக்கும். அதுதான் சர்வாங்க சுகம். சர்வாங்க சுகம். ஏசுனார் பார்த்து ஒருத்தி வந்து என்ன பண்ணா, கழுவிண்டே இருந்தா, தலைமுடி வச்சு தொடச்சுட்டே இருந்தா, அந்த தைலத்தை வச்சு. ஏன்? அவளுக்கு சர்வாங்க சுகம். பேய் போச்சு, பிசாசு போச்சு. அவள் நெஞ்சுக்குள்ள ஏசுனார் வந்து அவள் வாழ்க்கை மாறியது. அவருடைய வாழ்க்கையெல்லாம் வசந்தமாய் மாறியது. இந்த லெந்து காலம் என்று வசந்த காலம். இது வசந்த காலம், துளிர்விடும் காலம். பிரியமானவர்கள், இதுவரையிலும் உங்கள் வாழ்க்கையிலே ஏதாவது பலவீனத்தால் இருப்பீரானால் நாளிலே நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? வாழ்க்கையிலே நீங்கள் பலவீனமாய் இருந்தீர்களானால் நீங்கள் பலமுள்ளவர்களாய் காணப்படுவதற்கு தேவன் உங்களை பலப்படுத்த வேண்டும். அதற்கு என்ன செய்ய வேண்டும்? நீங்கள் தேவ சமூகத்திலே ஒப்பு கொடுத்து இருதயத்தை திறந்து நீங்கள் கொடுக்க வேண்டும். அல்லேலூயா. அது ரொம்ப முக்கியமானது. நெஞ்சை திறந்து, ஆண்டவரே நெஞ்சுக்குள்ள வாங்கப்பா, என் மனசுல வாங்கப்பா, என் வாழ்க்கையில வாங்குன்னு சொல்லணும். அதுதான் இந்த 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 மடமான மகன் என்ன பண்ணா, ஆண்டவரை ஏற்றுக்கொண்டான். அவனோட சரீரத்தில் சுகம் மாத்திரம் இல்லை, அவன் முழுமையாக என்ன பண்ணான்? ஆண்டவரை ஏற்றுக்கொண்டான். இந்த உன் பலவீனத்தின் பலன் பரிபூர்ணமாய் விளையும் சொல்றாரு இல்லையா? ஆகவே ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளும் பொழுது அந்த சர்வாங்க சுகம் அவனை வந்து ஆட்கொண்டது. அந்த சர்வாங்க சுகம் அவனை ஆட்கொண்டது. அந்த சர்வாங்க சுகத்தினாலே தேவன் உங்களை நிரப்பிக்க ஆண்டவர் இந்த வேளையில் உங்களுக்கு ஆசீர்வதிப்பு. அவராலே அல்லாமல் வேறொரு நாம கட்டளையிடப்படவில்லை. இயேசு கிறிஸ்து நாமமே அல்லாமல் வேறொரு நாம கட்டளையிடவில்லை. ஏன் மனுஷர் எல்லாரும் எப்ப அந்த லோகத்துல இயேசு கிறிஸ்து தான், அவர் ரத்தத்தினாலதான் மீட்பு. ஏன் இந்த தம்பியும் இந்த பாப்பா சின்ன குழந்தை என்ன பண்ணலாம்? பக்கத்தில் வச்சுக்கலாம். வயசு ஆக ஆக ரத்தம் சரீரத்தில் ரத்தம் கூடும். வயசுக்கு ரொம்ப கிளவி ஆயிட்டா ரத்த பூசி அதிகமாயிடும். ரத்தம் கூட 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 பாவத்தன்மை அதிகமாக, ரத்தம் குறைய பாவத்தன்மை குறையுது. ஒரு பாட்டி பக்கத்தில் தாத்தா பக்கத்தில் யாரும் உட்காந்துருப்பாங்க, சின்ன குழந்தை பக்கத்தில் யாரும் உட்காந்துருப்பாங்க, வாலி பிள்ளைங்க பக்கத்தில் உட்காந்து மாதிரி மறைச்சு பார்ப்பாங்க. ஏன்? ரத்தம் குளுமையாக இருக்கும். ரத்தம் தான் ரத்தத்துக்கு சம்பந்தம் இருக்குது. அதான் ஆடு மாடு எல்லாத்துக்கும் கோழி எல்லாம் பலி செலுத்துறாங்க. ஆனால் பிரஜாபதியாக இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால அவர் நம்மை கழுவுவதற்கு அவர் சிலுவையில எல்லா ரத்தத்தை விட்டதுனால, அந்த ரத்தத்தினால என்னை கழுவும் என்று சொல்லி எப்பொழுது நீங்க கேட்கிறீர்களோ அப்பொழுது நீங்கள் சர்வாங்க சுகத்தை பெற்றுக்கொள்ள முடியும். அந்த ரத்தத்தினால கழுவுன்னு சொல்றதுக்கு சின்ன பிள்ளைங்களும் வாடகை பிள்ளைங்களும் இல்லை, எல்லா வயதிலும் கேட்கணும். என் ஆண்டவரே, உடைய ரத்தத்தினால என்னை கழுவும் ஐயா, என் இயேசுநாதா, என் ரட்சகா கிறிஸ்துவே, மகிமை பொருந்திய தேவனே, உடைய ரத்தத்தினால என்னை கழுவும் ஐயா, ஒரு ரத்தத்தினால என்னை கழுவும் என்று சொல்லும் பொழுது ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். அல்லேலூயா. அதுக்கப்புறம் தான் வண்ணாத்தி பூச்சிமாய் வெளியே வருவான், புது சிஷ்டியாக வெளியே வருவான். புழுவா இருக்கிறவன் வண்ணாத்தி பூச்சியாக வெளியே வரணும்னா எப்படிப்பா வர முடியும்? எப்படி வர முடியும்? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நெஞ்செறிய வச்சு ரத்தத்தினால கழுவப்படுது. இந்த வெளியேறப்பட்ட அந்த சர்வாங்க சுகத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். சர்வாங்க சுகத்தை பெற்றுக்கொள்ள முடியும். உங்களுக்கு ஒரு ரகசியம் தெரியுமா? ஆண்டவர் சுகம் கொடுத்தா பரிபூர்ணமான சுகம், ஆண்டவர் விடுதலை அளித்தா பரிபூர்ணமான விடுதலை, ஆண்டவர் ஆசீர்வதித்தால் பரிபூர்ணமான ஆசீர்வாதம். பேயை ஆசீர்வதிப்பான், மனுஷ ஆசீர்வதிப்பான், கடவுளும் ஆசீர்வதிப்பார். எந்த ஆசீர்வாதம் வேணும் சொல்லுவோய்? சொல்லும். எந்த ஆசீர்வாதம் வேணும் சொல்லும்? சொல்லும்.
அதான் ரொம்ப முக்கியமானது. தெய்வத்துடைய ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்வதற்கு அந்த சர்வாங்க சுகம் வேணும். ஐயா எனக்கு முட்டி வலி ஜெபம்னு, ஐயா எனக்கு இடுப்பு வலி ஜெபம்னு, ஐயா எனக்கு தலைவலி ஜெபம்னு. நீ ஆண்டவரை முழுமையாக ஏற்றுண்டு உன் குணம்லாம் மாறி இருக்கா? உன் மருமகளை பார்க்கும்போது மகளாக பார்க்குறியா, அடுத்தாத்து பொண்ணாக பார்க்குறியா, அடுத்தாத்து பொம்மநாட்டியாக பார்க்குறியா, உன் சொந்த மகளாக பார்க்குறியா? நீ ஆண்டவரை நெஞ்சினை ஏற்றுண்டு ரத்தத்தினால கழுவப்பட்டா, எம்மா என் செல்லம் சாப்பிட்டியாம பூங்கோத அப்படின்னு செல்லம்மா பேசுவேன். நீ அடுத்தாத்து பொண்ணு என்ன அடிமை வரைஞ்சி கட்டி சண்டை போடுவேன். உன் குணம் மாறணுமே, குணம் மாறணுமே, குணம் மாறணுமே. அந்த முடவனை கூட்டு வச்சு கேட்பாங்க, நீ எப்படிப்பா நீ ஏற்றுக்கிட்ட? என்னென்னமா பண்ணுவாங்க. அந்த கூட சோமாவான், நீ எப்படிப்பா ஆண்டவரை ஏற்றுக்கிட்ட? உனக்கு யாருப்பா சோகம் கொடுத்தா? எல்லாம் நீ படித்து பார்த்தீங்களா? ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு சுகம் பெற்ற மக்கள்லாம் மற்றவங்களுக்கு ஏசப்பா பற்றி சொல்ல ஆரம்பிச்சிடுவாங்க. அல்லேலூயா. அறிந்தால் மட்டும் போதாது, அறிவிக்கவும் ஆரம்பிப்பார்கள். நீ வயசானவளாக இருக்கலாம், சின்ன பிள்ளையாக இருக்கலாம். How far you are doing the ministry for the extension of his kingdom. அவருடைய ராஜாங்கத்துக்கு நீ எந்த அளவுக்கு திருப்பணி ஆற்றுகிறாய்? நீ எந்த அளவுக்கு திருப்பணி ஆற்றினா நீ சுகமாகணும். நீ சுகம் சரீரத்தில் மாத்திரம் இல்லை, எதில் சுகமாகணும்? எதில் சுகமாகணும்? ஆவியில், உன் நெஞ்சுக்குள்ள ஆண்டவரை ஏற்றுண்டு ஆண்டவர் பிள்ளையா மாறினது ரொம்ப முக்கியமானது. எப்பா தம்பி சேர்ல உங்க தம்பி பாடா வாடா, முன்னாடி இருக்க தம்பி தில்கேஷா லிங்கேஷ் வாடா தம்பி, செருப்பு போட்டு வரான். நல்ல பையன், செருப்பு கழட்டிட்டான். வாடா மேலே. நான் கதை அடிக்க வரல, உண்மையை தான் சொல்கிறேன். எந்த கிளாஸில் படிக்கிறேன்? கரெக்டாக தான் படிக்கிறான். 9th ஸ்டாண்டர்ட் படிக்கிற பையன். தெசைவேலன்னு ஊர் இருக்குது, திருநெல்வேலி பக்கத்தில். வாடா ஐயர் பக்கத்தில். நானும் ஒன்று கூட இருக்கும் பாரு. அந்த தெசைவேலியில் 9ஆம் கிளாஸ் படிக்கிறேன். 9th ஸ்டாண்டர்ட்லாம் 9th கிளாஸ் படிக்கிற சிஎஸ்ஐ ஸ்கூலில் படிக்கிற பையன் நல்லா கவனிச்சிடணும். படிக்கிற பசங்க கவனிடா நான் சொல்கிறது. என்னாச்சுன்னா 9ஆம் கிளாஸ் படிக்கிற பையன், இவனே மாதிரி பையன் ஆண்டவரை ஏற்றுக்கிட்டான். அவங்க அம்மா பேரு மேரி அம்மா, அவங்க அப்பா பேரு ரசல் சார். அவங்க 2 பேரும் கிறிஸ்துவ பிள்ளைங்க. வாத்தியார் உபதேசிமார். உபதேசினா கேட்டகிஸ்ட். இங்கே கூட சபை ஊழியர் கேட்டகிஸ்ட்னா இருக்காங்களா இல்லையா? உபதேசியார் பிள்ளை. யார் இந்த பையன்? அவன் பேர் ஞானசேகர். 9ஆம் கிளாஸ் படிக்கிறான். வாத்தியார் பரிச்சை அப்போல்லாம் இப்போ தான் செராக்ஸு இதெல்லாம் செல்ஃபோன்லாம் அதிகமாகிடுச்சு. அப்போல்லாம் போய் ஸ்டென்சில் உருட்டி என்ன தூக்கிட்டு வரணும். அந்த கொஸ்டின் பேப்பர் எழுதி சுருட்டி என்னாச்சுன்னா, கொஸ்டின் பேப்பர் உருட்டி அவன் கையில் கொடுத்து, நீ திரும்பி திறந்து பார்க்கக்கூடாது. ஏன்னா அவன் எழுத போகிற பரீட்சைக்குள்ள கொஸ்டின் பேப்பர் தான். இந்த 9th ஸ்டாண்டர்ட் படிக்கிற பையன் எழுத போகிற கொஸ்டின் பேப்பர் தான் அவன் கையில் கொடுக்குறாரு. இதை கொண்டு போய் அந்த டைப்பிங் சென்டரில் கொடுத்து டைப் அடித்து சென்சில் உருட்டி தூக்கிட்டு வரணும். நீ பார்க்கவே கூடாதுண்ணா. நான் உண்மையை சொல்கிறேன். அந்த பையன் அந்த கொஸ்டின் பேப்பரை பார்க்கவே மாட்டான். அதுக்கு அவ்வளோ நம்பிக்கை. ஞானசேகர் ரட்சிக்கப்பட்டுட்டான். அந்த ஞானசேகர் ஆண்டவரை ஏற்றுக்கிட்டான். அந்த ஞானசேகர் ஆண்டோட பிள்ளைய மாறிட்டான். ஆண்டோடைய ரத்தத்தினால கழுவப்பட்டான். பார்க்கவே மாட்டான். திரும்பி கொண்டு அதை அப்படியே உருட்டு கொண்டு போய் வாத்தியார் கையில் கொடுத்துருவான். உங்களுக்கு தெரியுமா, ஃபுல் மார்க் எடுக்க மாட்டான். அவன் என்ன படித்தானோ அந்த மார்க் தான் எடுப்பான். அந்த பேப்பர் அப்படியே அவர் என்ன சொல்ல, இன்னைக்கு அவர் பேரம்பேத்திலாம் எடுத்துட்டாரு. பேரம்பேத்திலாம் எடுத்துட்டார். ஆனால் அவர் சொன்னார் என்கிட்ட, ஐயா நாங்கள் கொஸ்டின் பேப்பர் பார்க்கவே மாட்டேன். ஏன்னு கேட்டிங்கன்னா, எங்கள் வாத்தியார் அதை கொடுக்கல, ஏசப்பா என் கையில் கொடுத்துருக்குறேன், பார்க்காதேன்னு சொன்னார். நான் பார்க்கவே இல்லை, அப்படியே கொண்டு கொடுத்துருவேன். அவ்வளோ உண்மையாக இருக்கிறதுக்கு அந்த நாளில் சின்ன வயசுலேயே எனக்கு கடவுள் கற்றுக் கொடுத்தாரு. உண்மையாக இருப்பேன், நல்ல பிள்ளையா இருப்பியா? ஆண்டவர் ரத்தத்தினால கழுவப்பட்டிருக்கியா? இல்லை, ஏசப்பா ரத்தத்தினால கழுவப்பட்டிருக்கியா? ஆண்டவர் பிள்ளையா மாறுவியா? என்ன மாதிரி அங்கி போட்டு ஊழியம் செய்வியா?
ஜோல்னா போய் பாருடா டேய், புரியுது போய்யா, கடவுள் பிள்ளையா மாறியா உண்மையா இருப்பியா? அழுட்டான் பிள்ளை, அழுதுட்டான். கடவுள் பிள்ளையா மாறியாடா, ஏசப்பா பிள்ளையா மாறியாடா, சொல்லும் மாறியா? ஏசப்பா உண்மையா இருப்பியா? எல்லா விஷயத்திலும் உண்மையா இருப்பியா? ஆண்டவரை தூக்கி சமத்துக்கொண்டா செல்லும். நீ கழுத குட்டியா ஐ ஏசப்பா தூக்கி சமத்து. உனக்கு இஷ்டமாடா ஏசப்பா? ஆண்டவரே இந்த பிள்ளையா தம்முடைய ஊழியத்துக்கு இந்த மகனை அர்ப்பணித்து ஒரு ஞானசேகர் தெய்வத்தின் பிள்ளையாகி மாறினதுனாலே அவளுக்கு ரகசியம் தெரியுமா? அந்த பள்ளிக்கூடத்தில் அவன் கிளாஸில் படிக்கிற அத்தனை பிள்ளைகளும் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டார். அத்தனை பிள்ளைகளும். ஏன் அந்த இது ஆசிரியர் உனக்கு கொடுக்குறாரு, நீ பார்க்கவே மாட்டியா? அவன் காட்டு வழியாக தான் போவான். பின்னாடி இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து சொல்ல பண்ண, நான் காட்ட மாட்டேன், சட்டக்குள்ளே இதுக்குள்ளே ஒழிச்சு வச்சுக்குவானா. நாங்கள் கொண்டு போய் கொடுத்து யார்ட்டையும் காட்டக்கூடாதுன்னு பத்திரமா கொண்டு வந்து கொடுத்துருக்கோம். அதான் ரெட்சிப்பு. ரெட்சிப்புன்னா நீ என்ன தலையில் வைக்கிற பிச்சுப்பு மல்லிகைப்பூ நினச்சியா? ஜாதி மல்லி அந்த மல்லி நினச்சியா? கிடையாது மகளே. மகளே ரெட்சிப்புனா குணம் மாறணும் மகளே. மகளே ரெட்சிப்புனா ஒரு கேரக்டர் மாறணும் மகளே. மகளே ரெட்சிப்புனா வாழ்க்கை மாறணும் மகளே. மகளே ரெட்சிப்புனா உங்கள் வீட்டை, உங்கள் ஆற்றை சுற்றி உங்கள் வீட்டை சுற்றி இருக்கவெல்லாம் கடவுளை ஏற்றுக்கொள்ளணும் மகளே. நீ சொல்ல வேண்டாம் மகளே. நீ வாழ்க்கையிலே நீ ஏசப்பா பற்றி சொல்லணும். வாயில் இல்லை, வாழ்க்கையில் சொல்லணும். வாயில் சொல்றதுக்கு ஆண்டவர் உங்களை கூப்பிடல, வாழ்க்கையில் சொல்றதுக்கு தான் ஆண்டவர் கூப்பிட. கேட்குறான் பீட்டர், ஐ நோ பீட்டர். பீட்டர் எனக்கு தெரியும், ஏசுனார் கூட இருந்தான். பேதமை உள்ளவன், படிக்காதவன். அப்படிதானே வசனம் சொல்லுது, பேதமை உள்ளவன், படிக்காதவன். இவன் எப்படி ஐயா? 4வது அதிகாரம் 13வது வசனம். பேதுருவும் யோவானும் பேசுகிற தைரியத்தை அவள் கண்டு அவர்களை படிப்பறிவு இல்லாதவர்கள் என்றும் பேதமை உள்ளவர்கள் என்றும் அறிந்தபடியினால ஆச்சரியப்பட்டு அவர்கள் சத்தமா சொல்ல கண்ணு. அதான் மேட்ரு. நீ ஏசப்பா கூட இருக்காந்த மேட்ரு. ஏசுனா சீசர்லாம் கூப்பிட்டாரு. நீ பேரை தொடுத்து அதை தொடுத்து இதை தொடுத்து புளியெல்லாம் சொன்னாரு. ஆனால் ஒரு வார்த்தை அதில் ரொம்ப நன்னா இருக்கும், தம்மோடு கூட இருக்குமா. அதானே தம்மோடு கூட இருக்கும். புருஷோத்தமன் எங்க இருக்காரு? புருஷோத்தமன் கரெக்டா? தம்மோடு கூட இருக்கவும், தம்மோடு கூட இருக்கவும். யார் கூட இருக்கணும்? இயேசுநாதர் கூட இருக்கணும். மகளே உன் கூட இயேசுநாதர் இருந்தா போதும்டா கண்ணு, வேற யாரும் வேண்டாடா செல்லம். இயேசுநாதர் இருந்தா அவர் நடத்துவாடா கண்ணு. அவர் நடத்துவாரு புரிஞ்சுக்கவே முடியாடா செல்லம். அவ்வளோ அழகா நடத்துவாடா. என் வாழ்க்கை பூரா பார்த்துட்டு, வாழ்க்கை பூரா பார்த்துட்டு காக்க காக்க கனகள் காக்க நோக்க நோக்க நொடிய நோக்க தாக்க தாக்க தடை தாக்க பார்க்க பார்க்க பாம்புடுமுறை பிள்ளை சூனிய பெருமுடியல்ல வல்ல பூதம் விளாட்டு பேரில் அல்லல் படுத்த அரங்காமணியும் தானே நடக்கும். காலம் போகிற சின்ன வயசுல இருந்து சொல்லிட்டு இருந்தேன். எனக்கு சூனியை வச்சோன்னு இந்த வேல் தான் எனக்கு குத்த வந்து தரிசனத்தில் பார்க்குறேன். வேல் குத்த வந்து குத்த வருது தரிசனத்தில் பார்க்குறேன். பெரிய வாழ்க்கை என்ன சொன்னா? இயேசு கிறிஸ்து நாமத்தினால எல்லா சூனியத்திலிருந்தும் இயேசுநாதர் விடுதலை கொடுத்தார். இந்த உலகத்தில் எந்த சாமியை வச்சு நான் சூனியம் செய்திடலாம், எந்த சாமியை வச்சு நான் சூனியம் செய்திடலாம், எந்த சாமியை வச்சு நான் சேலஞ்ச் பண்ணி சொல்கிறேன், ரைட் தானே? ஆனால் இயேசுநாதர் வச்சு சூனியம் வைக்க முடியாது. ஃபாதரை இவர் அங்கி போட்டிருக்கிறாரு, எங்கள் ஆற்று அடுத்தாத்துல ஒரு காயத்ரின்னு பொம்னாண்டி இருக்கா, எங்கள் ஆற்று அடுத்தாத்துல ஒரு பொம்னாண்டி இருக்கா, ரொம்ப லொல்லு பண்ணுறா, அவளை வந்து ஒரு சாமியை ஏவி விட்டு ஏதாவது ஒரு ஏடாகூடமாக செய்யணும். இயேசுநாதர் ஏவி விட முடியாது, ஏடாகூடமாக செய்யவும் முடியாது. அல்லேலூயா. அவர் நன்மையே செய்கிற தேவன், இந்த உலகத்திலே நன்மையே செய்கிற தேவன் அவர் ஒருவர் மாத்திரம்தான் ஐயா. அவருடைய நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் கட்டளையிடப்படவில்லை. இயேசு கிறிஸ்துவே சர்வாங்க சுகத்தை கட்டளையிடுபவர். இயேசு கிறிஸ்துவே நம்மை ஆசீர்வதிப்பவர். அவர் நன்மை நன்மை மாத்திரம் செய்கிற தேவன், பாவத்தை பாராத சுத்த கண்ணர். அல்லேலூயா. காயங்குளம்னு ஒரு ஊர் இருந்துச்சு. இன்னைக்கு எத்தனை பேருக்கு தெரியுமா தெரியாது? காயங்குளம்னு கேரளாவில் ஒரு ஊர் இருக்கு. காயங்குளம்னு ஒரு ஊர் இருக்கு. அந்த காயங்குளத்தில் பார்த்தீங்கன்னா எப்படி சொல்ல, கம்யூனிஸ்ட்காரர். நீங்கள் லேட்டாக வந்ததுனால தான் லேட்டாக முடியும்.
நீங்கள் சீக்கிரம் வந்தால் சீக்கிரம் நாளைக்கு 7 மணிக்கு நாளைக்கு 6 மணிக்கெலாம் வந்துடுங்க பாட்டு பாடுறதுக்கு. சீக்கிரம் வந்து லேட்டாக வந்தாங்கன்னா என் மேலே குத்த சொல்லாங்க, உங்கள் மேலே தான் மிஸ்டேக். காயங்குளம்னு ஊர் இருந்துச்சு. காயங்குளம் இந்த ஊர் பார்த்திங்கன்னா கேரளாவில் இருக்குது. 1994ஆம் ஆண்டு காயங்குளத்தில் கம்யூனிஸ்டுக்காரர் என்ன பண்ணார்னா சத்தம் போட்டு, இது நடந்த இன்சிடெண்ட், சும்மா கதையெல்லாம் சொல்லலை. என்ன பண்ணார்னா கலெக்டர் ஆஃபீஸ் முன்னாடி இருக்கிற தேசிய கொடியை இறக்குனார். கலெக்டர் ஆஃபீஸ் முன்னாடி தேசிய கொடியை இறக்குனா போலீஸ்காரர் விடுவாரா? சாப்பிட்டு எடுத்துடுவார், அடிச்சு நொறுக்கிறார். போலீஸ்காரர் அடிச்சிட்டார். அவர் போய் அடி வாங்கிட்டார். அடி வாங்குறத பிடி உடஞ்சிடுச்சு. அவர் இடுப்பு உடஞ்சி ஹாஸ்பிட்டலில் படுத்துட்டார். அவர் கம்யூனிஸ்டுக்காரரு, கடவுளை நம்பாதவர், அது ஏத்திஸ்ட், கடவுள் நம்ப மாட்டார், அதெல்லாம் பிடிக்காது அவருக்கு. ஹாஸ்பிட்டலில் கொண்டு போட்டாங்க. போட்டோன்னு எல்லோரும் சத்தம் போட்டு என்ன பண்ணாங்க, சத்தம் போட்டு கோஷம் போட்டு அவருக்கு பணம் கொடுத்து ஒரு நாள் காசு கொடுத்துட்டு எல்லாம் போயிட்டாங்க. எல்லா தொண்டர்களும் போயிட்டாங்க. அதுக்கப்புறம் மறுநாள் அவருக்கு பெயினும் இந்த இதுவும் போகவே இல்லை. கால் 2 மறுத்து செத்து போயிடுச்சு. ஒன்றுமே இல்லாமல் அவர் கால் அசைக்க முடியாமல் போயிடுச்சு. கம்யூனிஸ்ட்காரனா போயாச்சு, எல்லா கோஷமும் போயிடுச்சு, எல்லாம் போயிடுச்சு. ஒரு ஊழியக்காரரு வந்துட்டு போயிட்டுருப்பார். அந்த ஊழியக்காரர் கிட்டே சேர்க்க மாட்டார். இவர் ரொம்ப மனம் நொந்து போயிட்டார். ஒருவேளை இந்த ஏசுனாரை இந்த ஊழியக்காரரை கூப்பிட்டு வச்சு ஜெபம் பண்ண சொல்லலாமேன்னு மனசில் வச்சு ஒரு கண்ணை அசைச்சாரு. நம்மளால தான் கண்ணை அசைச்சாலும் டபக்குன்னு உள்ளே போயிடுவானே, எப்போன்னு காத்துட்ருப்பானே. கண்ணு வச்சுட்டே இருந்தான். இது காரணம் அந்த ஊழியக்காரனும் ரொம்ப ஜெபம் பண்ணிக்கிறேன், இந்த ஆளுக்காக ஜெபம் பண்ணிக்கிறேன், உள்ளே பக்கத்தில் நெருங்க விட மாட்டேங்கிறேன். ஆனால் போயிட்டார். பக்கத்தில் போய் ஒரு சின்ன ஜெபம் பண்ணிட்டு வந்துட்டார். நைட் சாயந்தரம் தானே அந்த ஹாஸ்பிட்டல் வச்சுட்டு சாயந்தரம் அந்த அவர் மேலே கையை வச்சு ஜெபம் பண்ணிட்டு வந்துட்டார். அவர் அப்படியே படுத்துட்டார். மறுநாள் காலையில் அந்த காலை தூக்கி மொல்ல கீழே வச்சுக்கிறாரு. 2 காலும் வேலை செய்துச்சு. வேலையா 2 காலும் வேலை செய்துச்சு. அவருக்கு அந்த நைட்டு ஃபுல்லாகவே அவருக்கு இந்த ஜீசஸ் கிரைஸ்து, ஏசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபம் பண்ணது நாமத்தில் இருந்துகிட்டே இருந்துச்சு. எப்படியும் சாமி சுகம் கொடுத்துருவாருன்னு அவனுக்கு ஒரு அவனை அறியாமல் ஒரு விசுவாசம் உள்ளே ஓடிக்கிட்டே இருந்துச்சு. அந்த ஆள் அந்த விசுவாசத்தில் அவன் காலெல்லாம் சுகமாகி அந்த வெளியில் இருக்கிற மரத்துக்கீழே ஹாஸ்பிட்டலில் ஊழியெல்லாம் சேர்ந்து எப்படி கால் நடந்தது, காலே மரத்து ஒன்றும் இல்லாமல் செயல் இல்லாமல் இருந்துச்சு, எப்படி அவனுக்கு கால் சுகமாயிடுச்சு அப்படின்னு ஆச்சரியப்பட்டாரு. எல்லோரும் அவனை பிடிச்சி கொண்டு போய் வெளியில் கொண்டு விட்டாங்களாம். ஏன் இதை சொல்லன்னு கேட்டிங்கன்னா, அந்த ஆள் கடவுளுடைய பிள்ளையாக மாறுறாரு. அப்புறம் இதெல்லாம் ஏன் சொல்ல வரனா, இதுதான் சர்வாங்க சுகம். சர்வாங்க சுகம் எங்கே வரும்னு கேட்டிங்கன்னா, நெஞ்சில் இருதயத்தில் சாமி ஏற்றுக்கணும். இருதயத்தில் ஆண்டவர் ஏற்றுக்காமல் நீங்கள் என்ன தான் கஜகரணம் வச்சாங்க ஒன்றுமே நடக்காது. நெஞ்சு நிறைய அவர் ஏற்றுக்கணும். ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளக்கூடிய இருதயம் திறந்து சொன்னார். ஆகவே நாம் நன்மை செய்கிற தேவன் நன்மையினாலே நிரப்பப்பட்டோமானால் நாம் நன்மையான காரியங்களை மற்றவர்களுக்கு செய்வோம். நாம் நன்மை புரிந்தவர்களாய் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருப்போம். நம்மளும் ஆசீர்வாதமாக இருக்கணும், நம்மளை பார்ப்பவர்களும் ஆசீர்வாதமாக இருக்கணும். மத்தேயு, மார்க்கு, லூக்கா, அடுத்து என்னடா உன் பேர் என்ன? ஜெபசீலா. மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான், ஜெபசீலா. புரியுதா? ஜெபசீலா ஒரு நிருபம், ஒரு சுவிசேஷம். நீங்கள் படித்து பார்த்தா ரொம்ப அழகாக இருக்கும். பவுல் அடிக்கடி சொல்வார், என் சுவிசேஷத்தின் படியேம்பார். இந்த வாஸ்தவ பகுதியிலே இருக்குது, என் சுவிசேஷத்தின் படியே, மை காஸ்பல் அப்படிம்பார். அது ஆக்சுவலாக ஏசு கிறிஸ்துவோட சுவிசேஷம். ஆனால் அவர் சொல்லும் போது என் சுவிசேஷம் பார், ஹவு ஃபார் யூ ஓன் த காஸ்பல், எந்த அளவுக்கு அந்த சுவிசேஷத்தை தன்மையமாக்கி கொண்டிருக்கிறார். அதுவும் என் சுவிசேஷத்தின்படி ஏன்னு சொல்வார். அது ரொம்ப முக்கியமானது. நீங்கள் ஜெபசீலா, நீங்கள் ஒரு சுவிசேஷம். நீங்கள் நடந்து போகிற இடம்லாம் சுவிசேஷம் போகுது. ஏசு கிறிஸ்து பிரதிபலித்து இந்த பிள்ளை போகிறா, அதான் ஆசீர்வாதம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. உனக்கு எங்கே வலிக்குதோ அந்த இடத்துல கையை வை. உனக்கு எங்கே வலிக்குதோ, உனக்கு எங்கே பிரச்சனை இருக்கோ அந்த இடத்துல கையை வை. உட்காந்துக்கோ, முட்டி போட்டுக்கோ, நின்றுக்கோ, நீ என்ன வேணால் பண்ணு. ஆனால் உனக்கு எங்கே பெயின் இருக்கோ அந்த இடத்துல கையை நான் ஜெபம் பண்ணுறேன். எந்த இடத்துல உனக்கு கை
வலி இருக்குதா அந்த இடத்துல கை வைங்க. என்ன பிரச்சனை ஆனாலும் பரவாயில்ல, குழந்தையே இல்லையா வைத்த கை வச்சுக்கோ. ஆம்பளைன்ற ஒரு நிம்மதியே இல்லாமல் இருக்கியா அப்படி வச்சுக்கோ. நிம்மதி இல்லாமல் இருக்கிற அப்படி வச்சுக்கோ. சரியா? உன் மாமியாருக்கு ஒன்று பிரச்சனை இருக்குதா அப்படி வச்சுக்கோ. ஏன்னா ஒரு யார்கிட்ட சொல்லி அழகு தெரியாமல் இருப்படா கண்டுபிடி. ஏஸ்டாட்ட சொல்லிட்டா தெரியும். ஓ சர்வாங்க சுகத்தை தர முடியாது. கத்தனை முதலே கடந்து வந்திருக்கிறார். பிள்ளைகளா, எனக்கு படித்து பார்க்குறேன், மேத்தமெட்டிக்ஸில் ஏற மாட்டேங்குது, எனக்கு கெமிஸ்ட்ரி ஏற மாட்டேங்குது, ஃபிசிக்ஸ் ஏற மாட்டேங்குது. ஒரு 2 கையும் தூக்கி தலையில் வைடா கண்ணு. இந்த மண்டியில் இருக்கிற பிரெயினில் உனக்கு ஆண்டவர் கல்வி அறிவும் தேவ ஞானமும் தர முடியாது. நீ வச்சுக்கோ தலையில். சரியா? எங்கே போயிட்டுருக்கோ உட்காந்துக்கோ, முட்டி போட்டுக்கோ. நீ என்ன விரும்புறியோ முட்டி போடு, உட்காருனா உட்காரு, நிற்கனா நின்றுக்கோ, எந்த பொசிஷனை வேணாலும் வச்சுக்கோ. ஆனால் நீ ஜெபம் பண்ணு. ஜெபம் செய்யலாமா? ஜெபம் செய்வோம். நல்ல ஆண்டவரே, முடித்தது செல்ல ஆட்சிருந்து ஜெபிக்க முடியாத பாக்கியத்தை எங்களுக்கு மாலை பொழுது கொடுத்ததுக்காக முத்தோத்திரம். இந்த வசந்த காலம் ஆண்டவரே, இது தபசு காலம், நாங்கள் சீர் செய்து கொள்ளும் காலம் ஐயா. ஆண்டவரே, நாங்கள் உங்களுடைய ரட்சணியத்தினாலே நாங்கள் ஆட்கொள்ளும்படியான காலம் ஆண்டவரே. உங்களுடைய ரத்தத்தினாலே கழுவப்படும் காலம் ஆண்டவரே. 2 காலம் நடக்க முடியாதபடி அந்த அலங்கார வாசலிலே அலங்கோலமாய் இந்த மகனை பார்த்து வெள்ளியும் பொண்ணும் என்னிடத்தில் தருகிறேன் என்று சொல்லி என் ஆண்டவராய் தெய்வத்துடைய நாமத்தினாலே அந்த சர்வாங்க சுகத்தை அந்த தெய்வத்துடைய நாமத்தினாலே சொல்லபடினாலே தேவன் அந்த மகனுக்கு சர்வாங்க சுகத்தை கட்டளையிட்டீரே. என் ராஜா சக்கராதிபதி, ஏக சக்கராதிபதி, வல்லமுள்ள தேவன், சர்வ வல்லமுள்ள தேவன், இந்த வேளையில் இந்த சர்வாங்க சுகத்தை எல்லாருமே செல்ல பிள்ளைகளுக்கு தர வேண்டும் என்று ஜெபிக்கிறார்கள். போதும், பட்ட பாடுகள் போதும், கஷ்டங்கள் போதும். Put a very strong full stop on all the pains, Lord. Oh God, தெய்வமே, சரியான ஆண்டவரே விடுதலை இல்லாதபடி ஆண்டவரை அங்கலாய்க்கிற மகனுக்கு என் தெய்வமே யாரும் சொல்ல முடியாதபடி கவலையோடு கண்ணீரோடு இருக்கிற மகனுக்கு, ஐயோ எனக்கு விடுதலை இல்லையே என்று சொல்லி ஏங்குகிற மகளுக்கு நீ விடுதலை தர வேண்டுமே. அந்த சர்வாங்க சுகத்தை தர வேண்டுமே. அந்த வல்லவின் பிரசன்னத்தை ஆண்டவர் தர வேண்டுமே. என் ஆண்டோட விடுதலை இறங்கி வர வேண்டுமே. என் ஆண்டவர் மகிமையை கட்டளை வேண்டுமே. கத்தாவே, நீர் கட்டளையிடுவீராக. அந்த சர்வாங்க சுகத்தை என் தேவனாய் கத்த தயவு கூர்ந்து கட்டளையிடும். என் தேவனாய் கத்த தயவு கூர்ந்து கட்டளையிடும் சுவாமி. என் தேவனாய் கத்த தயவு கூர்ந்து கட்டளையிடும். என் ஆண்டுடைய என் ஆண்டுடைய வல்லவினாலே தோய்ந்தெடுக்கப்பட்டு, என் ஆண்டுடைய ரத்தத்தினாலே தோய்ந்தெடுக்கப்பட்டு அந்த சர்வாங்க சுகத்தை அனுபவிக்க முடியாது. ஆண்டவரின் செல்ல பிள்ளைகளுக்கு ஆண்டவர் கட்டளையிட வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறார். தேவனே, நீர் மரியாதைக்கு விடுதலை அனுப்புகிறார். இயேசுவின் நாமத்தினாலே, கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிற ராஜா, you are the king of kings, Lord. மகளுக்கு அந்த வல்லமையை கர்த்தர் இறக்குவீராக. பிதாவாகி தேவனுடைய அன்பு பசுத்தாவியான அந்நியர்களுக்கு வளராத மங்கள பிரசனமான நம் அனைவரோடு கூட இருந்து இன்னும் காத்து நடத்துவதாக தேவனுடைய கிருபைக்கு பரமத்தை ஒப்புவிக்கிறேன். பிதா, குமாரன், பசுத்தாவியாகிய சர்வல்லோடு தேவனுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உங்களுடைய நிலைத்திருக்க கடவுளே. கர்த்தருடைய ஆசீர்வாதங்களை காக்கிறவர், கர்த்தருடைய பிரசன்னமாக்கி உங்களுக்கு எப்பொழுது சமாதானம் கட்டளை கடவர். தெய்வ ஆசீர்வாதத்தோடு அடியாரை அனுப்பும் வார்த்தை என்னும் அப்பத்தானே போஷித்து